அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னையிலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் மற்ற டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கலந்து பார்க்க போகிறோம். 10 டேஸில் கம்ப்ளீட்டாக மேக்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பார்த்துடலாம். அதனால் டெய்லி இந்த மேக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஜிசிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்சிசிஎஃப், ஓகேவா? ஹெச்சிசிஎஃபோட இன்னொரு நேம் தான் ஜிசிடி, ஓகேவா? எல்சிஎம்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மீச்சிமா மீப்போவாக்கு உள்ள தொடர்பு தான் கேட்டிருக்காங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா மீச்சிமா தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா மீச்சிமா தான் அந்த மடங்கு, ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மடங்குல தான் அதிகமாக இருக்கும். அப்போ மீச்சிமா தான் பெருசாக இருக்கும் அப்படின்னு ஒன்று எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 4வது ஆப்ஷன் பாருங்கள், எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஜிசிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு தான் பெருசு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது தியரிட்டிக்கலாக சொல்கிறது தான். இதை பார்த்த உடனே சொல்லிடலாம். ஏன்னா எப்போவுமே மீச்சிமா தான் அதிகமாக இருக்கும் மீப்போவை விட, ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் பி இஸ் பிரைம் நம்பர் தென் எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் பி + 1 இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா? அதாவது பி என்பது ஒரு பகா எண்ணில் பி மற்றும் பி + 1 ஆகிய எண்களுக்கான மீச்சிமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி 2 நம்பர், இதில் நம்பர் கொடுக்கல, பி + 1 தான் அந்த 2 நம்பர்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கனாக்கா கண்டிப்பாக ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? மீச்சிமா கேட்குறாங்கன்னா மீப்போவை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு அந்த 2 நம்பர் எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்றது தான் அந்த ஃபார்முலா. அப்போது ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்கணும், கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு தான் இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ஒரு பகா எண் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? ஏன்னா பி ஒரு பகா எண்ணுனாக்கா அது 1ஆலையும் அந்த எண்ணாலையும் மட்டும்தான் வகுப்படும். அப்போ இந்த 2 நம்பரோட காமனாக வகுப்படுற நம்பர் தான் மீப்போவாவாக இருக்க போகுது. பி ஒரு பகா எண்ணாக இருந்ததுனாக்கா 2 நம்பரும் காமனாக 1ஆல் தான் வகுப்படும்னு உடனே இந்த 2 நம்பரோட ஹெச்சிசிஎஃப் 1ஆக தான் இருக்க போகுது, ஓகேவா? அப்போ ஹெச்சிசிஎஃப் இருக்கிற இடத்துல 1ன்னு போட்டோனாக்கா அதை போடாமலே இருக்கலாம், 1ஆல் பெருக்கிறதுக்கு பெருக்காமலே இருக்கலாம். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் மட்டும்தான். அப்போ இதில் எக்ஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, பி, அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் பி + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரையும் பெருக்கினாலே முடிஞ்சுது. அப்போ பி + 1 அப்படின்னு சொல்லி போட போகிறோம். உள்ள பியை பெருக்க தேவையில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் அப்படியே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி பி + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக போட்டலாம், ஓகேவா? ஃபார்முலா கூட தெரிஞ்சிருக்கணும் தேவையில்ல. அந்த 2 நம்பர் அப்படியே பெருக்கி போடுற மாதிரி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா பகா எண்ணு கொடுத்ததுனால ஹெச்சிசிஎஃப் 1ன்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 4/5, 4 - 81, 4/12, 4/7 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா? மீப்போ பே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மீச்சிமா தான், மீச்சிமா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பவரில் கொடுத்துருந்தா என்ன பண்ணணுன்னாக்கா எது அதிக பவரில் இருக்கோ அதை எடுத்து ஆன்சராக எழுதிடலாம். அதாவது இப்போது 4/5னா என்ன அர்த்தம், 4 5 தடவை பெருக்கிற மாதிரி அர்த்தம், ஓகேவா? 5 தடவை பெருக்கினாக்கா 4/5 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதே மாதிரியே 12 தடவைனாக்கா 4 12 தடவை அப்படியே 12 தடவை போடணும், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எல்சிஎம்மில் டானால் போட்டாலே இந்த மாதிரி கடைசியாக 4 4ன்னு வந்தாலும் அதை எல்லாத்தையுமே பெருக்கி மொத்தமாக இருக்கிறது தான் போட போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா பவரில் அதிகமாக இருக்கிறத போட்டலாம். ஆனால் கணக்கில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த நம்பர் மட்டும் 4/-81ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பவரில் மைனஸில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அது தலைகீழியாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? 2/-1னா என்ன அர்த்தம், 1/2 அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவோம், ஓகேவா? இந்த கீழே இருக்கிறத அப்படியே தலைகீழியாக கொண்டு போகிறத மைனஸில் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம், ஓகேவா? அப்போ 4/-81ன்னு கொடுத்துருந்தாக்கா என்ன அர்த்தம்னாக்கா 1/4/81 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி பார்த்தீங்கன்னா இது ஃப்ராக்ஷன் நம்பராக, அதாவது பின்ன எண்களாக வந்துடுது. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா 4/5 / 1, 1/4/-81, 4/12 / 1, அதுக்கப்புறம் 4/7 / 1 அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா நம்பருக்கும் கீழே 1 இருக்குது, இந்த நம்பர் மட்டும் தலைகீழியாக கீழே வந்துடும். அப்போ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம்மும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப்பும் வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எல்சிஎம் தான் கேட்குறாங்க, ஓகேவா? மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிச்சி கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன எல்சிஎம், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பவரில் தான் இருக்குது. பவரில் எது பெருசாக இருக்கோ அதை எடுத்து போட்டுடலாமா? மேலே 4/12 தான் இருக்குது, அதான் பெருசாக இருக்குது. கீழே
இருக்கிற நம்பருக்கெலாம் ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இதில் 4 பவர் -8 ஒன்று இருக்குது. ஹெச்சிசிஎஃப்னால் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர் தானே எடுக்கணும். அப்போ காமனாக பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஏன்னா இதுலேயும் 1 பெருக்கல் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். 1 காமனாக இருக்குது. அப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து கீழே 1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 4 பவர் 12 தான் கரெக்டு. நீங்கள் கணக்கு டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கனாலுமே 4 பவர் 12 தான் இதில் பெருசு. ஏன்னா இது மைனஸில் வருதுன்னு ஒன்றே மைனஸில் இருக்கிறது சின்ன நம்பர் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் 4 பவர் 12ன்னு குத்து மதிப்பாக ஆன்சர் போட்டிருந்தாலும் இது கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுதான் ப்ரொசீஜர்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அது தலைகீழியாக வரணும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வட்டமான தோட்டத்தை சுற்றி ஒரே நேரத்தில் துவங்கி ஏபிசிடி என்பவர்கள் ஒரே திசையில் ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர ஏபிசிடி என்பவர்கள் எடுத்துக்கொள்ளும் கால அளவு முறையே 30 நிமிடங்கள், 60 நிமிடங்கள், 90 நிமிடங்கள் மற்றும் 105 நிமிடங்கள் ஆகும். துவக்க புள்ளியில் எத்தனை மணிக்கு பிறகு இவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள் கேட்குறாங்க. ஓகேவா? கணக்கு தான் ரொம்ப லென்த்து, ஆன்சர் ரொம்ப ரொம்ப சின்னது. அதாவது 4 பேரும் டிஃப்ரெண்ட் டைமில் ஒரு கிரவுண்டை சுற்றி வராங்க. மீட்டிங் வாய்ந்து திரும்பவும் 4 பேர் எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் அவங்களோட டைமிங் எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே முடிஞ்சுது. இது வந்து எல்சிஎம் தான். இதே மாதிரி நிறைய கணக்கு பார்த்துருப்போம். அந்த எலக்ட்ரானிக் டிவைஸோட பீப் சவுண்டு, சிக்னல், அந்த மாதிரி கணக்கெலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் 4 பேரோட டைமுக்கும் எல்சிஎம் எடுத்தாலே முடிஞ்சுது. அப்போ இந்த 30 நிமிஷம், 90 நிமிஷம், 60 நிமிஷம், 105க்கு எல்சிஎம் எடுக்கணும். 30, 60, 90, 105க்கு எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். பெரிய நம்பர், அதனால் மொத்தமாக தான் போடணும். இந்த மாதிரி டானாலேயே போட்டலாம். ஃபஸ்ட்டு 5ஆவது போடுவோம். 5ஆவது போட்டோம்னாக்கா 6 5 30, 1 5 5 மிச்சம் 2, 2 5 10, மறுபடியும் 1 5 5 மிச்சம் 4, 8 5 40, 2 5 10, 1 5 5. மறுபடியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படுற மாதிரியே இருக்குது. 3ஆல் போட்டோன்னா 7 3 6, 4 3 12, 6 3 18, 7 3 21 வரும். மறுபடியும் இது 3 ரெட்டப்படையில் இருக்குது. அப்போ 2ஆல் போடலாம். 2ஆல் போட்டால் 1 2 2, 2 4, 3 2 6, 7 அப்படியே கீழே வந்துடும். இதுக்கப்புறம் போகிறதே வேஸ்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 3 7ன்றது தான் ப்ரைம் நம்பர். இதுக்கப்புறம் போட தேவையில்ல. அப்போ இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்கல் தான். 5 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் இந்த 2 3 7, 2 பெருக்கல் 3 பெருக்கல் 7. எப்போவுமே 5 13, 5 11 எல்லாத்தையுமே கடைசியாக தான் பெருக்கணும். ஈஸியாக பெருக்கலாம். அப்போ இதை மட்டும் பெருக்க வேண்டியதான். 3 2 6, 6 2 12, 12 3 36, 36 7 பெருக்கணும்னாக்கா 6 7 42 மிச்சம் 4, 3 21 4, 25, 252 வரும். அதோட 5 பெருக்கணும். 5ஆல் பெருக்கிறதுக்கு ஈஸி. அதை அப்படியே பாதியாக்கி ஈவன் நம்பருங்கிறனால கூட ஒரு 0 சேர்க்கணும். 1 5னா 4 பாதி 2, 1 மிச்சம் அந்த சைடு போச்சுன்னா 12, 12ல் பாதி 6, கூட ஒரு 0. அப்போ 1260 அப்படின்றது தான் எல்சிஎம். அப்போ 1260 நிமிடம் கழித்து எல்லாம் ஒன்றா மீட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த எல்சிஎம்மோட மீனிங். ஓகேவா? அப்போ இந்த 1260 எத்தனை மணி நேரம்? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆன்சரில் எல்லாமே மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1260 நிமிஷத்தை மணிக்கு பார்த்தோம்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 60ஆல் அடிக்கணும். 60ஆல் அடிச்சோம்னாக்கா 1 60 60, 2 60 120 வரும். மிச்சம் 6 60 வந்தால் 21 வரும். அப்போ அடுத்து 21 மணி நேரம் கழித்து எல்லாம் ஒரே இடத்துல மீட் ஆகும். அப்படின்றப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட். 21 மணி நேரம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? கணக்கு படிக்க தான் ரொம்ப லென்த்தாக இருக்குது. அதனால தான் இங்கிலீஷில் கூட படிச்சு காட்டல. ஆனால் போட்டாக்க ஒரே ஒரு எல்சிஎம் தான். ரொம்ப சிம்பிளான கணக்கு. கணக்கு பெருசாக இருந்தாலே நம்மளால் ஈஸியாக போட முடியும். நமக்கு அதிகமாக டேட்டா கொடுத்து யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் சி தான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 15, 21 and 27. 15, 21, 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுனாலே என்னது? 9 9 9 9 தான் 4 இலக்க இருக்கிற பெரிய நம்பர். இதில் இந்த 3 நம்பராலேயே வகுப்புற நம்பரை கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 3 நம்பரால் காமனாக உருவாக்குற மடங்கு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3த்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 15, 21, 27க்கு எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தாக்கா 3ஆல் போடலாமா? 3 15, 7 3 21, 9 3 27. இதுக்கப்புறம் போட தேவையில்லை. ஏன்னா 5 7 9 எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்குது. அதனால் எதுவுமே காமனாக போட முடியாது. அப்போ இது எல்லாத்தையுமே பெருக்கணும். பெருக்கிறப்ப 5 கடைசியாக பெருக்குவோம். அப்போது 7 9 63, 63 3ஓட பெருக்கணும்னாக்கா 63 3 3 9 6 3 18, 189 வரும். இதோட 5 பெருக்கணும்னா அப்படியே பாதியாக்கி கூட 5 சேர்க்கணும். ஏன்னா இது வந்து 6 நம்பராக இருக்குது. பாதினா 18ல் பாதி 9, 9 8ல் பாதி 4, கூட ஒரு 5, 945 அப்படின்றது தான் இதோட எல்சிஎம். இந்த 945 வச்சு இந்த 9999 வகுக்கணும். 9999 இந்த 945ஆல் வகுத்தோம்னாக்கா ஒரு தடவை போடாமல் 999 அப்போ 945 போனுச்சுன்னா இது ஒரு 4, இது ஒரு 5, அடுத்து இந்த 9 கீழே இருக்குன்னா 549 வரும். அதுவும் 945 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இதோட முடிச்சு வேண்டியதான். அப்போ இந்த 545 நம்பர் கம்மியாக இருக்கிற நம்பர், இந்த 9999 549 கம்மியாக இருக்கிறது தான் இந்த 3 நம்பராலேயும் காமனாக வகுப்படும்.
அப்போ 9999 இந்த 549 கழிச்சோம்னாக்கா 0 5 4 9 9450 அப்படின்றது தான் இந்த 3 நம்பரால் காமனாக வகுப்படுற நம்பர். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? இதுவும் எல்சிஎம் வச்சு ஈஸியாக போடலாம். அதுக்கு மொத்தமாக எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், அந்த எல்சிஎம்மால் வகுத்து பார்க்குறோம், மீதி எவ்வளோ வருதோ அந்த பெரிய 4 இலக்க எண்ணிலேருந்து கழிச்சு அதுதான் வகுக்கிற எண்ணுன்னு கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? சிம்பிள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் a³ - 1 அண்ட் a² - 1. ஓகேவா? a³ - 1 a² - 1 இன் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஜிசிடினா என்ன? ஹெச்சிசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் விரித்து எழுதி அதிலேருந்து அந்த காமனான இருக்கிற நம்பரை மட்டும் எழுதணும். அதுக்கு நமக்கு அந்த ஃபார்முலா தெரியணும். இந்த a² - 1 அப்படின்றது என்ன? எப்படி எழுதலாம்? a² - 1² எழுதினாலும் ஒன்று தானே. அப்படின்னாக்கா என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ a² - b²க்கு என்ன ஃபார்முலா? a + b × a - b அப்படின்றது தான் ஃபார்முலா. அப்போ பிக்கு பதிலாக 1ன்னு போட வேண்டியது தான், ஏன்னா ஏக்கு பதிலாக a தான். அப்போ a + 1 a - 1 அப்படின்றது தான் இது a² - 1. அடுத்து a³ - 1 அதை எழுதணுன்னாக்கா a³ - 1³ எழுதினாலும் அதே தானே. அப்போது a³ - b³ ஃபார்மெட்டில் இருக்குது. a³ - b³ ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு a - b எழுதிக்கணும். அடுத்து a² + வெறும் ab + b². ஓகேவா? இங்கே வந்து மைனஸும் போட்டக்கூடாது, மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் தான் போடணும். 2ab போட்டக்கூடாது. அப்போ இங்கே பிக்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னாக்கா a - 1 a², பிக்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா a + பிக்கு பதிலாக 1 போட்டோன்னா 1² அதான் 1ன்னு வரும். ஓகே. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா a³ - 1³ வருது. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது? a - 1 a - 1 தான் இருக்குது. அப்போ a - 1 தான் இதோட ஹெச்சிசிஎஃப். ஏன்னா ஹெச்சிசிஎஃப்னா என்ன? ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிற நம்பர். அப்போது a - 1 தான் காமனாக இருக்குது. ஹெச்சிசிஎஃப் a - 1 தான் அப்படின்னு சொல்லி போடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? அதை அப்படியே பிரித்து எழுதினாலே போதும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 3240 அதுக்கப்புறம் 3600 அண்ட் a third number is 36 and their LCM is 2/4 3/5 5/2 7/2 the third number isன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது 2 நம்பர் கொடுத்துட்டு 3வது நம்பர் கொடுக்காம அதோட மீப்போவா 36 மீப்போமா வந்து இந்த மாதிரி அடுக்கில் கொடுத்துட்டு 3ஆம் எண் என்னன்னு கேட்குறாங்க. 2 நம்பர் கொடுத்துருந்தா அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers = LCM × HCFல போட்டிருப்போம். இப்போ 3 நம்பர் கொடுத்ததுனால எல்லாத்தையுமே இந்த மீப்போவா ஃபார்மெட்டுக்கு கொண்டாந்து இந்த மாதிரி அடுக்கில் கொடுத்துருந்தா எது கம்மியாக இருக்கோ அதை ஹெச்சிசிஎஃப்க்கும், எது அதிகமாக இருக்கோ அதை எல்சிஎம்முக்கும் போட்டிருப்போம்ல, அதை வச்சு 3ஆவது எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்த 3240 சின்னதாக பிரிப்போம். 2ஆல் டானால் போட்டோம்னாக்கா 1620, மறுபடியும் 2ஆல் போட்டோம்னாக்கா 810, மறுபடியும் 2ஆல் போட்டோம்னாக்கா 405, மறுபடியும் 3ஆல் போட்டோம்னாக்கா 135, மறுபடியும் 3ஆல் போட்டோம்னாக்கா 45ன்னு வரும். அடுத்து 3ஆல் போட்டோம்னாக்கா 15, மறுபடியும் பார்த்திங்கன்னா 3ஆல் போடலாம், 3ஆல் போட்டால் 5ன்னு வரும். ஓகேவா? அப்போது இதை எப்படி எடுத்து எழுதலாம்? மொத்தம் 3 2 3/3, அடுத்து 1 2 3 4 3 இருக்கா 3/4, அடுத்து ஒரு 5 இருக்கா 5/1ன்னு எழுதலாம். அதே மாதிரியே இந்த 3600 எடுத்து எழுதுனா 3600 எடுத்து எழுதணுன்னாக்கா 2ஆல் போட்டோம்னாக்கா 1800, மறுபடியும் 2ஆல் போட்டோன்னா 900ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆல் போட்டோன்னா 415 வரும். மறுபடியும் 2ஆல் போடலாம், 2ஆல் போட்டால் 225ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா 5 வந்துச்சா 3ஆல் போடலாம், 3ஆல் போட்டாக்கா 75ன்னு வரும். மறுபடியும் 3ஆல் போடலாமா, 3ஆலே போடலாம், 3ஆல் போட்டால் 2 மிச்சம் 1 5ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5ஆல் போடணும், 5ஆல் போட்டால் 5ன்னு வரும். அப்போது எத்தனை 4 வந்திருக்கு? 4 2 வந்திருக்கா 2/4 2/4, அடுத்து 2 3 வந்திருக்கா 3/2 5/2ன்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மீப்போவா 36ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 36ஐயும் பிரிச்சுருங்க. 36 பிரித்தா 2ஆல் போட்டால் 18, மறுபடியும் 2ஆல் போட்டால் 9, மறுபடியும் 2ஆல் போட முடியாது, 3ஆல் போட்டால் 3. அப்போ 36 பிரிச்சோன்னாக்கா 2/2 3/2ன்னு போடணும். அப்போது மீப்போவானா என்ன அர்த்தம்? 3 நம்பர்லையுமே காமனாக இந்த நம்பராவது இருக்கணும். அப்போ முதல் நம்பரில் 2/3 இருக்குது, 3/4 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. 3ஆவது நம்பர்லேயும் கண்டிப்பாக இந்த 2/2ஆவது இருக்கணும். இங்கே 3 இங்கே 4 இருந்தாலும் இங்கே 2 தான் கம்மியாக இருந்திருக்கு. அப்போது கம்மியாக இருக்கிறதா எடுத்துகிட்டு போன்றனால கண்டிப்பாக 3ஆவது நம்பரில் இந்த 2/2 தான் இருந்திருக்கும். பெருக்கல்
3 to the power of வரப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஒருவேளை இதுலேருந்து கூட 3 to the power of 2ன்னு நம்ம அந்த ஹெச்சிசிஎஃப்க்கு எடுத்துருக்கலாம். அதனால் மினிமமாக இருக்கிற 3 to the power of 2 போடுவோம். எல்சிஎம்மில் பார்ப்போம். எல்சிஎம்மில் பார்த்தீங்கன்னாக்கா 3 to the power of 5 வரையும் இருக்குது. இதில் எதுலேயும் 5 வரைக்கும் இருக்கா? இதில் 4 வரைக்கும் தான் இருக்குது, இதில் 2 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இந்த மூணாவது நம்பரில் 5 வரைக்கும் இருந்திருந்தால் தான் மீப்போவால் 5 வரைக்கும் எடுத்துருப்போம். அப்போ இங்கே வந்து மூணாவது நம்பரில் 3 to the power of 5 தான் வந்திருக்கணும். ஓகேவா? அப்போ 2 to the power of 2, 3 to the power of 5 வர மாதிரி ஆன்சரில் எங்கேயாவது இருக்கா பாருங்கள். 2 to the power of 2, 3 to the power of 5. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 வரல. அப்போது இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது 7 to the power of 2 வரணும். இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது, 7 எதுலேயுமே இல்லை. அப்போ மூணாவது நம்பரில் தான் 7 இருக்கணும். 7 to the power of 2 தான் இங்கே கொடுத்துருக்காங்க எல்சிஎம்மில். அப்போது 7 to the power of 2 வந்து மூணாவது நம்பரில் தான் இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் ஏவாக தான் மூணாவது நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரித்து வச்சு போடணும். சரியா? இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் இந்த மாதிரி கொடுத்தா சின்ன நம்பராக பார்த்து ஹெச்சிசிஎஃப்க்கும் பெரிய நம்பராக பார்த்து எல்சிஎம்முக்கும் போடுவோம் அப்படின்றது ரூலை வச்சு தான் சின்ன நம்பராக இதில் வந்திருக்கு. வேறு எதுலேயுமே சின்னது வரல. அப்போ இதில் தான் மினிமமாக சின்னது வந்திருக்கணும். பெரிய நம்பர் வேறு எதுலேயுமே வரல, இதில் தான் பெருசு வந்திருக்கணும்னு அதை வச்சு போட்டிருக்கோம். சரியா? இந்த கணக்கை எதுக்கும் இன்னொரு தடவை நீங்களே போட்டு பாருங்கள். புரியலைனாக்கா கண்டிப்பாக புரியும். இந்த ஆன்சரை ரெஃபருக்கு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A:B:C 2:3:5 மற்றும் மீப்போவா A, B = X என இருந்தால் 2A - 3A + 4C மற்றும் 5A - 2C + 5Bயோட மீப்போவா HCF என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டாக்கா நம்ம என்ன பண்ணால் இந்த ABC அப்படின்னு சொல்லி வந்து இஷ்டம் கொடுத்து இது கொடுத்தாலே ஏவுக்கு 2, பிக்கு 3, சிக்கு 5ன்னு அப்படியே வேல்யூவாக எடுத்துக்குவோம்ல. இந்த மாதிரி ரேஷியோவாக கொடுத்துருந்தா அதுக்கு டேரெக்டாக இருக்கிறத வேல்யூவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் ரேஷியோ சொல்லிப்பேன். இந்த மாதிரி வேல்யூவாக எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூவை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கு HCF கண்டுபிடிக்க வேண்டியதான். அந்த HCFஐ எந்த ரூல் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. அப்போ இந்த ஏபிசி வேல்யூ இதில் போடலாமா? அப்போது 2 × பிக்கு பதிலாக 3 - 3க்கு பதிலாக 2 + 4க்கு பதிலாக C 5. அப்போ கூட்டினா இது ஒரு 6 - 6 + 20ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ 20. அதே மாதிரி 5 ஏக்கு பதிலாக 2 - 2க்கு பதிலாக 5, சிக்கு பதிலாக 5 + பிக்கு பதிலாக 3. அப்போ இது ஒரு 10 - 10 + 15ன்னு வரும். 10க்கு 10 போனால் இது ஒரு 15. அப்போ இது 20, இது 15, இந்த ரெண்டு நம்பரும். அப்போ இந்த 20, 15க்கு அவங்க என்ன கேட்குறாங்க? மீப்போவாக தான் கேட்குறாங்க. HCF கண்டுபிடிக்கணும். காமனாக எதால் போடலாம்? 5ஆல் போடலாமா? 5ஆல் போட்டால் 4, 3ன்னு வரும். இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ 5 தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரோட HCF. அப்போ 5ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் எது வருதுன்னு பாருங்கள். C = 5 தான். டேரெக்டாக Cன்னு கொடுத்துருந்தா போட்டுருக்கலாம். அப்படி கொடுக்கல. A2, B3 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5ன்னு வருதா? அப்போது A + Bன்னு கொடுத்துருந்தாலும் ஓகே. ஆன்சரில் A + B கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா வராது. A = 2னா இது 2 தான் வரும். இது வந்து B + Cயா? அப்போ 3 + 5 இது 8ன்னு வரும். இது வந்து 5 + 2 7ன்னு வரும். இது மட்டும்தான் 5ன்னு வருது. அப்போது ஆப்ஷன் C தான் கரெக்டுன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு போயிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப குழம்பு வேணாம். அதுக்கு தான் சால்வ் பண்ணுறதுக்கு ரேஷியோவை ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தா அதை நம்ம வேல்யூவாக எடுத்துக்கிட்டு போட்டுடலாம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து எந்த கணக்கு பாருங்கள். If HCF of P and Q is X, P/Q is 1/X எனில் then find the LCM of P and Qன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? PQவோட மீப்போவா வந்து X, அது ரெண்டுத்தோட ரேஷியோ வந்து 1/X தான். அப்போ PQவோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ரேஷியோ ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு மீப்போவா கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டால் என்ன ஃபார்முலா? ரேஷியோக்குனே ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பரே கொடுத்தா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers = LCM × HCF. இதுவே ரேஷியோவாக கொடுத்தா LCM = HCF × ப்ராடக்ட் ஆஃப் அந்த 2 ரேஷியோ அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கோமா? இது வந்து ஒரு 3ஆவது ஃபார்முலாவே எழுதி போட்டிருக்கோம். அப்போது நமக்கு எல்சிஎம் தான் கேட்குறாங்க. HCF என்ன? Xன்னு கொடுத்துட்டாங்க. X × ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷியோ. அப்போது 1 × X. அப்போது 1ஆல் பெருக்கிறது வேஸ்ட்டு. அந்த எக்ஸையும் பெருக்கினாக்கா X² வந்துடும். LCM = என்ன? X². ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேவா? ஜஸ்ட்டு இது வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். X, Y, PQன்னு கொடுத்ததுனால குழம்ப வேணாம். ரேஷியோவாக கொடுத்துருந்தாக்கா அதை அப்படியே ரேஷியோவாகவே பெருக்கிடலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷியோ × HCF = LCM. நல்லா பார்த்துக்கோங்க. எல்சிஎம் தான் இந்த பக்கம் வரும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கி பெருசாக வரது தான் பார்த்தீங்கன்னா எல்சிஎம். ஏன்னா எப்போவுமே எல்சிஎம் தான் பெருசாக இருக்குன்னு சொல்லி அந்த சின்னதாக தெரிஞ்சுக்கிட்டாலே HCF எந்த பக்கம் வரும், எல்சிஎம் எந்த பக்கம் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மொதல் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை 13ஆம் தேதி எக்ஸாம் வச்சுருந்தோம். இந்த மொதல் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 13ஆம் தேதி நடத்தின குரூப் 1 எக்ஸாமில் இந்த கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. இதே டேட்டா மாற்றவே இல்லை. அந்த 1657 2037 மீப்போவை கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்மளோட குரூப்பில் கூட அந்த கொஸ்டின் பேப்பர் இமேஜ் காட்டியிருப்பேன். அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையுமே கொடுத்துருந்தோம். குரூப் 1ஓட ஆன்சர் கீக்கு இதுலையுமே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க, 1657 மற்றும் 2037 என்ற எண்களை எந்த பெரிய எண்ணை கொண்டு வகுக்கும்போது மீதி 6 மற்றும் 5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, எந்த பெரிய எண் சொன்ன உடனே என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மீப்போவா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, HCF கண்டுபிடிக்கணும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மீதி 6 மீதி 5 கிடைக்குதா, அதாவது 1657 மீதி 6 2037 5 கிடைக்குதா. அப்போ அந்த மீதி வரதை கழிச்சிட்டாக்கா ஃபுல்லாக வகுப்படுற எண் கிடச்சிருமா. அப்போ 1657 6 கழிச்சோன்னா 1651 இருக்கும். 2037 5 கழிச்சோன்னா 2032 வரும். இந்த 2 நம்பருக்கு தான் HCF கண்டுபிடிக்கணும். டானா வகுத்தலில் போடலாம். 1651 2032 2ஆல் 3ஆல் அப்படின்னு சொல்லி டானா வகுத்தலில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 100க்கு மேலே கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் வந்து 127. நீங்கள் வேறு எந்த நம்பரால் போட்டு பார்த்தீங்கனாலும் வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 127 அப்படின்றது ஒரு பகாயன், ப்ரைம் நம்பர். 1ஆல் 2ஆல் 3ஆல் எதாலையுமே வகுப்படாது. 1ஆல் வகுப்படும், இல்லைனா 127ஆல் வகுப்படும். வேறு எதாலையும் வகுப்படாது. நீங்கள் டானா வகுத்தில் போடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா டைம் தான் போகும். ஒன்று இந்த கணக்கு ஏற்கனவே போட்டு பழகிருக்கணும், இல்லைனா இதுக்கு போடுறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த 2032 அதுலேருந்து இந்த 1651 கழிக்கணும். கழிச்சாக்கா என்ன வரும், 1 13ல் 5 போனால் 8 9ல் 6 போனால் 3 381 வரும். இந்த நம்பரை என்ன பண்ணணும், சின்ன நம்பரால் வகுத்துக்கிட்டே வரணும். டானா வகுத்தல நல்லா பார்த்துக்கோங்க, சின்ன நம்பரால் தான் வகுக்கணும். 2லேருந்து ஆரம்பிக்கணும். 2ஆல் முடியலைன்னா 3, அதால் முடியலைன்னா மட்டும் 5 அப்படின்னு சொல்லி சின்ன நம்பர்லேருந்து போடணும். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப திடீர்னு 2 நம்பர் காமனாக பெரிய நம்பர் வந்ததுன்னா பெரிய நம்பரால் கூட போடுவோம். அப்படி போடக்கூடாது, சின்ன நம்பர்லேருந்து போட்டு வரணும். 2ஆல் போட முடியுமா பாருங்கள், முடியாது. ஏன்னா ஒத்தப்படையில் முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக முடியாது. அப்போ 3ஆல் போட்டு பாருங்கள். 3ஆல் போட்டிங்கன்னா 1 3 3 7 3 6 மிச்சம் 2ன்னு வரும். 7 3 21 வரும். இப்படி வகுத்துக்கிட்டே வரப்போ இங்கே கீழே வர நம்பர் இந்த ஆப்ஷனில் எதுலையாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுனாக்கா அதோட நிப்பாட்டிக்கிட்டு அதுதான் ஆன்சர்னு போட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா 127ன்னு வந்திருக்கு. ஆன்சரில் 127ன்னு இருக்குது. அப்போ 127 தான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, இதுக்கு மேலே இந்த 127 இல்லை அதுக்கும் கீழே போகுதுனாக்கா இன்னும் ஒரு தடவை கீழே 3ஆலேயோ 2ஆலேயோ போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 127 வேறு எதாலையுமே போட முடியாது. ஏன்னா இது ஒரு ப்ரைம் நம்பர், பகாயன். ஓகேவா, இந்த பகா என்ன 100க்கு மேலே நம்ம பெருசாக தெரிஞ்சிக்க மாட்டோம். அதனால தான் இந்த மாதிரியான கணக்கை கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கழித்து டானா வகுத்தில் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 127. ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் வச்சு பாருங்கள். புஷ்பா 77 கிலோகிராம் 60 கிலோகிராம் எடையுள்ள 2 அரிசி மூட்டைகளை வாங்குகிறார். இம்மூட்டைகளில் உள்ள அரிசியை தனித்தனியாக சம எடையுள்ள பைகளில் நிரப்ப வேண்டும், மீதம் இல்லாமல். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பையன் அதிகபட்ச எடை எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, மீதம் இல்லாமல் சரி சமமாக பிரிக்கணும். ஓகேவா, அதாவது சம எடை இருக்கிற மாதிரி பிரிக்கணும். அப்படின்னாக்கா எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பருக்கும் மீப்போவா கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். HCFனா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா, பொது வகுத்தி. 2த்துலையுமே பொதுவாக இருக்கிற மாதிரியான ஒரு எண் தான் மீப்போவா. அப்போ 2த்துலையுமே சம எண்ணிக்கையில் பொதுவாக இருக்கணும்னாக்கா இந்த 75க்கும் இந்த 60க்கும் HCF எடுத்தால் போதும். இது வந்து 2ஆல் 3ஆலாம் போடலாம். இதை பார்த்தாலே தெரியுது, 2 5ஆல் வகுப்படும். 5ஆல் போடலாம். 5ஆல் போட்டால் 1 5 5 மிச்சம் 2 5 5 25 1 5 5 மிச்சம் 1 7 5 10ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3ஆல் போகும். 3ஆல் போட்டால் 5 3 15 4 3 12. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 5 4ன்னு இருக்குது. காமனாக போட முடியாதுன்றனால இதோட நிப்பாட்டிக்க வேண்டியதான். நிப்பாட்டிக்கிட்டு இதை 2 மட்டும் பெருக்கணும். ஏன்னா HCFக்கு காமனாக இருக்கிறத மட்டும் பெருக்கணும். அப்போது 15 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி வரும். காமனாக இருக்கிற எடை எவ்வளோ, 15 கிலோகிராம். ஓகேவா, இந்த மாதிரி காமனா சமமா அப்படின்னு சொல்லி வரப்போ, மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி வரப்போலாம் மீப்போவா எடுத்துடணும். சரியா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் வச்சு பாருங்கள். இரு எண்களின் மீப்போவா 3 மீச்சிமா 72 ஒரு எண் 24 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, HCF கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர்னாக்கா LCM × HCF = அந்த 2 நம்பர் X × Y. ஓகேவா, அந்த ஃபார்முலா தான் LCM × HCF = அந்த 2 நம்பர் X × Y.
அப்போ இதில் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 72ன்னு, ஹெச்சிசிஎஃப் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் 24, இன்னொரு நம்பர் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த 24 கீழே கொண்டு வந்து அடிக்கணும். அப்படியே அடிக்கலாம். ஒரு 24 24, 3 24 72. சின்ன நம்பராலே அடிக்கலாம். உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி பெருசாக கூட அடிச்சுக்கலாம். 3 3 9ன்னு வரும். அப்போ இன்னொரு நம்பர் என்ன 9 அப்படின்னு சொல்லிடுவோம். ஆன்சர் என்ன சி. ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எவை சார் பகா எண்கள்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கோ பிரைம் நம்பர்ஸ், அதாவது கூட்டா 2 நம்பர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட பார்க்குறப்ப ஒரு பகா என்ன இருக்கணும், அதாவது காமனாக எந்த நம்பராலையும் வகுப்படக்கூடாது, ஒன்றால் மட்டும்தான் வகுப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் சாய்ஸை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஆப்ஷன் டின்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 23 அப்படின்றது ஒரு பகா எண். ஓகேவா, அதனால் பகா எண் வந்திருக்கு, அதோட சேர்ந்து வேறு எதுவும் வராது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. 23 4ஆல் பெருக்குனீங்கனாக்கா 92ன்னு வரும். ஓகேவா, அப்போது அது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா காமனான நம்பராக இருக்காது. ஆனால் இதுவே மற்ற நம்பர்லாம் பாருங்கள், 16 62 அப்படின்னு சொல்லி வருதா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டப்படையில் இருக்கிறப்ப 2ஆலையும் கண்டிப்பாக வரும். அப்போ அதுவுமே கிடையாது. 21 35 பாருங்கள், 21 3ஆல் வகுப்படும், 35 வகுப்படாது. உடனே அது முடியாதுன்னு உடனே அடுத்த நம்பர் பார்த்தா 7ஆல் வகுப்படும். 3 21 5 35ன்னு வரும். அப்போ இதுவும் காமனாக மற்ற நம்பரெல்லாம் வகுப்படுது அப்படின்னாக்கா இதுவும் கிடையாது. பேலன்ஸ் இருக்கிறது இது மட்டும் தான். ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பின்னு செலக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி எடுத்து பாருங்கள், 18 25. இது வந்து ரெட்டப்படையில் இருக்குது, இது ஒத்தப்படையில் இருக்குது. எந்த நம்பரால் போடலாம், 2ஆல் போட முடியாது. 3ஆல் 18 தான் வகுப்படும், அதுவும் போட முடியாது. 5ஆல் போடலாம் 25 வகுப்படும், ஆனால் 18 வகுப்படாது. அப்போது 18 25ஓட சேர்ந்து கூட்டாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1ஆல் மட்டும்தான் காமனாக வகுப்படுது. வேறு எந்த நம்பராலையும் அதே எண்ணால் கூட வகுப்படக்கூடாது. அதே எண்ணாலையும் வகுப்படலன்னு உடனே 18 25 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி போடணும். இந்த 23 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 23 92 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆலையும் வகுப்படும், 23ஆலையும் வகுப்படும். காமனாக பார்த்தீங்கன்னா 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஒரு சார் பகா என்ன இருக்குன்னா அதோட காமன் ஃபேக்டர் ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும். ஓகேவா, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 18 25 தான் ஹெச்சிசிஎஃப் 1ன்னு இருக்குது. ஓகேவா, அப்போ ஆன்சர் பி. சரியா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் வச்சு பாருங்கள். ஒரு மிக சிறிய எண்ணை 5 6 7 8ஆல் வகுக்கும்போது மீதி 3 கிடைக்கிறது. ஆனால் 9ஆல் வகுக்கும்போது மீதியே இல்லை எனில் அந்த மிக சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு நம்பர் இருக்குது, இந்த 4 நம்பரில் ஏதோ ஒன்று தான் அந்த மிக சிறிய எண். அந்த 4 நம்பரை இந்த 4 நம்பரால் 5 6 7 8ஆல் வகுத்தா ஒரு தடவையும் 3 3ன்னு மீதி கிடைக்குது. இதுவே அதை 9ஆல் வகுத்தா மீதியே கிடைக்கல, கரெக்டாக 0 வந்துடுது. அப்படின்னா என்ன நம்பர்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 4 நம்பரால் உருவாக்குற பொது மடங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, மீச்சீமாக கண்டுபிடிக்கணும். அந்த மீச்சீமாவை வச்சு இந்த 4 நம்பரை வகுத்து எதுக்கு 3 வருது, 9ஆல் வகுத்தா எது 0 ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த 5 6 7 8க்கு மீச்சமாக எடுக்கணும். மீச்சமாக எடுத்தால் 5 6 8 மட்டும்தான் ரெட்டப்படையில் இருக்குது, 2ஆல் போடலாம். 2ஆல் போட்டால் 5 3 2 6 7 4 2 8ன்னு வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே காமன் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக இருக்குது. 4 மட்டும் ரெட்டப்படையில் இருந்தாலும் அதை போட தேவையில்லை. அப்போ இது எல்லாத்தையுமே பெருக்க வேண்டியதான். 2 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 7 பெருக்கல் 4. 5 எப்போவுமே கடைசியாக தான் பெருக்கணும், 5 11. அப்போது 3 21 21 2 42 42 4ஆல் பெருக்கினாக்கா 7 8 4 16 168ன்னு வரும். 5 கடைசியாக பெருக்குனா அதில் அப்படியே பாதி 84 கூட ஒரு 0 840 அப்படின்றது இதோட எல்சிஎம். அப்போது இந்த 840ஆல் இந்த 4 நம்பரை வகுத்தா எதில் பேலன்ஸ் 3 வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த 4 நம்பரால் காமனாக உருவாக்கப்பட்ட மடங்கு தானே 840. இதால் வகுத்தா மீதி எதில் 3 வருது, அந்த 3 வர்றது எந்த நம்பர் 9ஆல் கரெக்டாக மீதியின்றி வகுப்படுதுன்னு பார்க்கணும். முதல்ல பாருங்கள் 1677. ஓகேவா, சின்ன நம்பர்லேருந்தே வருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மிக சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. 1677 840ஆல் வகுத்தோனாக்கா ஒரு தடவை தான் 840 போகும். 840 போணுச்சுனாக்கா பேலன்ஸ் வந்து 7 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 8 அப்படின்னு சொல்லி வருது. 837ன்னு வருது, பேலன்ஸ் 3ன்னு வரல. அப்போ இந்த நம்பராக இருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்து 1683 போட்டு பாருங்கள். 840ஆல் போட்டால் 2 தடவை போடலாம், 1680ன்னு வரும். அதை அப்படியே 2ஆல் பெருக்கிக்கோங்க. பேலன்ஸ் 3ன்னு கரெக்டாக வருதா. அப்போ இந்த நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு கண்டிஷனையும் பூர்த்தி பண்ணணும். 9ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். இந்த 1683 மீதி இன்றி 1683 9ஆல் வகுப்படுமா, 9ஆல் போட்டால் 9 9 பேலன்ஸ் 7 78 8 72 பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6 63 7 63.
அப்போ மீதி இன்றி 0வாக வகுப்படுது அப்படின்றப்ப இந்த நம்பர் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி உடனே போட்டலாம். நீங்கள் அடுத்த 2 நம்பரை பார்த்தீங்கன்னாலும் இந்த 840ஆல் வகுப்பட்டு 3 கொடுக்கும் மீதி. ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2523 840ஆல் போட்டிங்கனாக்கா 3 தடவை போட்டோன்னா 3 என்பதை 240ன்னு வரும். இது ஒரு 120 அப்படின்னாக்கா 2520ன்னு கரெக்டாக வந்து பேலன்ஸ் 3ன்னு வரும். ஓகேவா? ஆனால் 9ஆல் வகுப்படுதான்னு பார்த்தீங்கன்னாலும் 9ஆல் கூட வகுப்படலாம். அப்படி வகுப்பட்டாலும் அவங்க கேட்குறது மிக சிறிய எண் அப்படின்றனால பி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி முதல்லையே போட்டுடணும். அடுத்தடுத்த சாய்ஸ் நம்ம போகவே தேவையில்லை. நமக்கு மிக சிறிய எண் தேவை. எடுத்தோடனே இது வந்துடுச்சுன்னு உடனே இதை ஆன்சர்னு போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கணக்குக்கு போயிடலாம். ஓகேவா? நமக்கு மிக சிறிய எண் கிடைச்சிடுச்சு. அவங்க சொன்ன கண்டிஷன் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த 2 நம்பரை கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் சிறிய நம்பர். ஓகேவா? அந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கணக்குக்கு போயிடலாம். சரியா? இதுக்கு ஆன்சர் பி. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். மீப்பெரு பொது காரணி 25ஆக இருக்குமாறு எத்தனை எண்கள் 10க்கும் 90க்கும் இடையே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? மீப்பெரு பொது காரணி, அதாவது மீப்போவா, மீப்போக்கான்னு சொல்லலாம், மீப்போவான்னு சொல்லலாம். மீப்போவா வந்து 25, அதாவது HCF 25ஆக இருக்கிற மாதிரி எத்தனை எண்கள் 10க்கும் 90க்கும்னு சொல்லியிருக்காங்க. 100 கிடையாது, நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? 90ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 100ன்னு சொன்னால் 100 ஒரு நம்பர் வந்து HCFஆக இருக்க வாய்ப்பு இருக்குது 25க்கு. அப்போது HCF 25ஆக இருக்கணும்னாக்கா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்? 25ஓட மடங்காக தான் இருக்கணும். அப்போ 10லேருந்து 90க்குள்ளே 25ஓட மடங்குகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா அதுதான் ஜோடிகள். அப்போது 10லேருந்து 25க்குள்ளனா 25 ஒன்று, 25ஓட மடங்கு 50 ஒன்று, 75 ஒன்று. இந்த 3 நம்பர் தான் 25ஆல் வகுப்படும். இந்த 3 நம்பருக்குமே HCF எடுத்தாலும் 25 தான் வரும். ஓகேவா? அதுக்கு மேலே வராது, 25 தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர் தான் இருக்குன்னு உடனே 3 ஜோடிகள் இருக்குது. ஓகேவா? 3 எண்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி போட்டுற வேண்டியதான். எத்தனை ஆன்சர்? 3. ஓகேவா? ஜஸ்ட் அதோட மடங்கை பார்த்து போட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. HCFனா காமனாக இருக்கும் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் பெருக்கல் பலன் 2028, அதன் மீப்போவா 13 இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜோடி எண்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஜோடி அந்த சார்பகா எண்ணா இருக்கணும், அதாவது அந்த கூட்டுப்பகா எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? கூட்டுப்பகா எண் இல்லை சார்பகா எண்ணா ஜோடியாக இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பெருக்கல் பலன் சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். பெருக்கல் பலனாக்கா 2 நம்பரை பெருக்கிற மாதிரி வரும். அதாவது காமனாக இப்போ மீப்போவா HCF வந்து 13 அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த 2 நம்பர் X Yன்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த 2 நம்பர் என்னவாக இருக்கும்? X/Yனாக்கா இது வந்து 13X, இது வந்து 13Y அப்படின்னு சொல்லி HCF காமனாக 2த்துலேயுமே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி மாடல் கணக்கெலாம் கிளாஸில் பார்த்துருப்போம். அப்போது இந்த 2 நம்பரோட பெருக்கல் பலன் தான் பார்த்தீங்கன்னாக்கா 2028. ஓகேவா? அப்போ காமனாக இதில் 13லாம் வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருந்தாக்கா காமனாக எடுக்கலாம். இது பெருக்கல் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2 13மே கீழே வகுத்தலில் கொண்டு போகணும். அப்போது 2028 கீழே ஒரு 13ஆலையும் அடிக்கணும், இன்னொரு 13ஆலையும் அடிக்கணும். 13 13 2 தடவை அடித்தோன்னாக்கா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். ஓகேவா? நீங்கள் வேணால் 2028 13ஆல் அடித்து பாருங்கள். 2 தடவை அடிக்கணும். வேறு நம்பரெல்லாம் அடிக்க முடியாது, டேரெக்டாக 13ஆல் தான் அடிக்கணும். ஒரு 13 13, ஒரு 13 13, மிச்சம் 72ன்னு வரும். 5 13 65, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 78ன்னு வரும். 6 13 78 அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் 13ஆல் அடித்தோன்னாக்கா ஒரு 13 13, மிச்சம் 2 2 13 26ன்னு 12ன்னு வரும். இப்போ இந்த 12 தான் ஜோடிகளாக பிரிக்கணும். எதெல்லாம் பெருக்க முடியும்? அதுவும் பார்த்தீங்கன்னா பெருக்கல்னு சொல்லியிருக்காங்க. 1ஐயும் 12ஐயும் பெருக்கினாக்கா 12 வரும். 2ஐயும் 6ஐயும் பெருக்கினா 12 வரும். 3ஐயும் 4ஐயும் பெருக்கினா 12 வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 4 3ன்னு அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும் போது அதுக்கு மேலே போட தேவையில்லை. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர் தான். அப்போ 3 ஜோடிகளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்த நம்பர் ஜோடி எண் அப்படின்னாக்கா ஒரு சார்பகா என்ன இருக்கணும்? இப்போ இது 2த்தையும் பார்த்தீங்கன்னா 1ஆல் மட்டும்தான் காமனாக வகுக்க முடியும், 1ஐயும் 12. ஆனால் 2ஐயும் 6ஐயும் அப்படி கிடையாது. 1ஆலையும் வகுக்கலாம், 2ஆலையும் வகுக்கலாம். அப்போது இது கிடையாது. 3 பார்த்தீங்கன்னாக்கா 1ஆல் மட்டும்தான் காமனாக வகுக்க முடியும். இந்த 4 வந்து பகா எண் கிடையாது. ஆனால் ஜோடியாக பார்க்குறப்ப 3ஐயும் 4ஐயும் காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியுன்றனால இந்த 2 தான் ஜோடிகள். அப்போது 2 ஜோடிகள் இருக்குது, ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? பெருக்கலுக்கு இந்த மாதிரி பெருக்கலில் கொண்டாடணும். கூட்டல்னாக்கா காமனாக 13 வெளியே எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கணக்கு வந்தால் பார்ப்போம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 16 24 36 54 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய 5 இலக்க எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மிக சிறிய 5 இலக்க எண்.
5 இலக்க எண்ணில் மிக சிறிய எண் என்ன? ஒன்றும் இல்லை, 1 போட்டு 1 2 3 4 4 0 போட்டால் 5 இலக்கம் வந்துட போகுது. அப்படின்னா 10,000 அப்படின்றது தான் மிக சிறிய எண். ஓகேவா? அப்போ 10,000 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இந்த 4 நம்பராலையும் காமனாக வகுப்படுற எண்ணாக இருக்கணும், 10,000க்கு மேலே சின்னதாக இருக்கணும். ஓகேவா? என்ன 10,000க்கு மேலே சின்னதாக இருக்கணும், 5 இலக்கமாக இருக்கணும். 10,000க்கு கீழே போனால் 4 இலக்கமாக மாறிடும். அப்போ 5 இலக்கமாக மாற்றணும். அப்போ காமனாக வகுப்படுற எண் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு இந்த 16 24 36 54க்கு மீச்சம் எடுக்கணும். மீச்சம் எடுத்தோம்னாக்கா 2ஆல் போடலாமா? 2ஆல் போட்டால் 8 2 16 12 2 24 1 2 18 2 32 2 4 மிச்சம் 1 7 2 14ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டும் தான் ஊற்றப்பட, மற்றதெல்லாம் ரெட்டப்படுறதுனால 2ஆலேயே கூட போடலாம். 2ஆல் போட்டால் 4 2 8 6 2 12 9 2 18 இது அப்படியே கீழே இருக்க வேண்டியதான். மறுபடி 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டால் 4 அப்படியே கீழே இறங்கும். 2 3 6 3 9 9 3 27. மறுபடியும் இது 2 ரெட்டப்பட, இது 2ம் 3ஆல் வகுப்படுன்றதுனால 2ஆலையும் போடலாம் 3ஆலையும் போடலாம். 3ஆல் போட்டோம்னாக்கா 4 அப்படியே கீழே இறங்கும், 2 அப்படியே கீழே இறங்கும், 1 3 3 3 3 9. இப்போ 2ஆல் போடலாம். 2ஆல் போட்டோம்னாக்கா 2 4 1 2 1 3ன்னு வரும். அப்போ இதுக்கு மேலே போட தேவையில்லை. எப்படி 2ஆலையும் 3ஆலையும் ஒரு தடவை போடணும். இதை எல்லாத்தையும் அப்படியே பெருக்க வேண்டியதான். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் மறுபடியும் இடையில ஒரு 3 விட்டு வச்சு 3 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கணும்னாக்கா 2 4 4 12 12 2 24 24 2 48 48 3ஆல் பெருக்கணும், மறுபடியும் 3ஆல் பெருக்கணும். 48 3ஆல் பெருக்கினாக்கா 3 24 மிச்சம் 2 12 14 வரும். மறுபடியும் 3ஆல் பெருக்கினா 4 12 மிச்சம் 1 4 12 13 மிச்சம் 1 1 3 3 1 4ன்னு வரும். அப்போது 432ன்றது தான் மீச்சுமை. 432 தான் இந்த நம்பர் எல்லாத்தாலையும் வகுப்படுற மிக சிறிய எண்ணாக இருக்க போகுது. அப்போ இந்த 432ஆல் இந்த 10,000 வகுக்கணும். 10,000 வகுத்தோம்னாக்கா 432ஆல் போட்டோன்னா ஃபஸ்ட்டு 1000 எடுத்தோன்னா 2 தடவை போடலாமா? 864 போட்டாக்கா பேலன்ஸ் இது ஒரு 6 9ல் 6 போனால் 3 9ல் 1 போனால் 8 போனால் 1 கூட ஒரு 0 சேர்த்தோன்னாக்கா மறுபடியும் எத்தனை 3 தடவை போடலாமா? 3 தடவை போட்டோன்னாக்கா இதோட கூட்டி போட வேண்டியதான். 6 9 12. அப்போது இதில் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 4 அடுத்து 15ல் 9 போனால் 6ன்னு வரும். அப்போ 64 அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கப்புறம் புள்ளி வச்சுலாம் போக தேவையில்லை. அப்போ 432ஆல் 10,000 வகுக்கிறப்ப பேலன்ஸ் 64 வருது. அப்போ இந்த 432ல் ஒரு 64 10,000க்குள்ளே இருக்குது. இந்த 64 போக எவ்வளோ இருந்தால் இந்த 432ஆல் டைரெக்டாக வகுப்படுன்னு பார்க்கணும். அப்போ 432லேருந்து இந்த 64 கழிச்சோன்னா 8 12ல் 6 போனால் 6 68 3ன்னு வரும். 368 தான் 10,000க்கு மேலே நமக்கு தேவை. அப்போது 10,000தோடு இந்த 368 கூட்டினோன்னா 10,368 அப்படின்றது தான் இந்த நம்பர். இந்த 4 நம்பராலையும் வகுப்படுற 5 இலக்கத்தில் இருக்கிற மிக சிறிய நம்பராக இருக்கும். ஓகேவா? அப்போது 10,368 ஆப்ஷன் பி. இந்த 10,368 விட எல்லாமே சின்னதாக தான் இருக்குது ஆப்ஷனில். ஆனால் அதில் ஆன்சர் கிடையாது. எது இந்த 4 நம்பரால் வகுப்படும்னு பார்க்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் மறுபடியும் கூட டவுட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ 5 இலக்கத்தில் மிக சிறிய எண்ணுன்னு கேட்டாக்கா 10,000தோட வகுத்து பேலன்ஸ் வருது. அந்த பேலன்ஸை இதுலேருந்து கழிச்சிட்டு இதோட கூட்டம். ஆனால் பெரிய எண் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கே 999ன்னு போட்டுப்போம். 5 இலக்கத்தில் பெரிய எண்ணிலோ இல்லை 4 இலக்கத்தில் பெரிய நம்பர்னால் 9,999ன்னு போட்டிருப்போம். இதுலேருந்து நமக்கு மிகப்பெரிய எண் தேவைன்னா இந்த 999லேருந்து கழிச்சிருப்போம். எதுக்காகன்னு கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு 4 இலக்கத்தை தாண்டிடக்கூடாது. இதுக்கு மேலே கூட்டணுன்னா 5 இலக்கமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே இருக்கிற மிக சிறிய எண்ணை கண்டுபிடிச்சி அதுதான் மிகப்பெரிய எண்ணாக இருக்கும். ஓகேவா? நமக்கு இதில் பார்த்திங்கன்னா 10,000லேயே ஒரு 64 அந்த எல்லா எண்ணாலையும் வகுப்படுற நம்பர் 10,000க்குள்ளேயே இருக்குது. இது போக 432ல் பேலன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி 10,000க்கு மேலே கொஞ்சம் தான் ஏற்றணும். கொஞ்சமாக ஏற்றி அந்த மிக சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதனால தான் இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதை ஒரு டவுட்டாக கேட்டிருந்தாங்க. மிக சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டால் ப்ளஸ் பண்ணுவோம். மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டால் அந்த பெரிய நம்பர் 999ன்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கழிப்போம். அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கணக்கு கொஞ்சம் லென்த்தாக போடுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா படப்படன்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இரு எண்களின் விகிதமானது 15:11 மற்றும் அவற்றின் மீப்போவா 13 எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? மீப்போவா கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ரேஷியோ கொடுத்தா என்ன அர்த்தம்? அதுலேருந்து காமனான நம்பர் அந்த 2 நம்பர் XYன்னு இருக்குன்னா அதுலேருந்து காமனான நம்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டா தான் இந்த 15:11ன்னு வரப்போகுது.
அந்த வெளியே இருக்கிற காமனான நம்பர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மீப்போவா. ஓகேவா, மீப்போவான்றது அதுக்குள்ளே இருக்கிற பொது வகுத்தி. அப்போது 15:11. அப்போது அந்த 13 கொண்டு வந்து இந்த 2 நம்பரோடையும் பெருக்கினாக்கா அந்த 2 எண் என்னன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி கணக்குகளில் கூட அந்த ஜோடிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மீப்போவா கொடுத்தா அந்த உள்ளே பெருக்கிக்கிட்டு காமனாக அடிப்போம் மொத்த எண்ணிலேருந்து, மொத்த பெருக்கல் பலன்லேருந்து. அந்த மாதிரி தான் இப்போ காமனான நம்பர் கொடுத்துட்டாங்க, அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்கினாலே அந்த 2 எண் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ 15 13 பெருக்கினாக்கா 5 15 மிச்சம் 1, 1 3 1 4 5 1. அப்போது 5 9 1. ஒரு நம்பர் 195. ஆப்ஷனில் ரெண்டுமே 195ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு நம்பரையும் கண்டுபிடிக்கணும். 1 3 3 1 3 3 11 போட்டோன்னாக்கா 3 4 1 143 அப்படின்றது இன்னொரு நம்பர். அப்போ 195 143. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா, ஜஸ்ட்டு மீப்போவை கொடுத்து அந்த 2 ரேஷியோ கொடுத்தா அதுக்குள்ளே பெருகிட்டாக்கா அந்த எண் என்னன்னு தெரிஞ்சிடும். சரியா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 6:7 மற்றும் அவைகளின் மீச்சிமா 420 எனில் அவ்விரு எண்களின் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரேஷியோ கொடுத்துட்டு மீச்சிமா கொடுத்துட்டு மீப்போவா, ரேஷியோ கொடுத்துட்டு ஒன்று மீப்போவை கொடுத்துட்டு மீச்சிமே கேட்டாலும் இல்லை மீச்சிமே கேட்டு மீப்போவை போட்டாலும் ஃபார்முலா தான். ஃபார்முலாவில் அப்படியே டேரெக்டாக போடலாம். ஃபார்முலா என்ன? மீச்சிமா ஈக்குவல் டு மீப்போவா பெருக்கல் அந்த விகிதங்களின் பெருக்கல் பலன். ஓகேவா, விகிதங்களின் பெருக்கல் பலன் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா. ஓகேவா, அந்த 2 ரேஷியோ பெருக்கி மீப்போவோட பிரிக்கிற வேண்டியதான். மீப்போவா இங்கே வருமா மீச்சிமா இங்கே வருமா டவுட் இருக்கும். மீச்சிமா தான் இருக்கிறதுலேயே பெருசாக இருக்கும். அதனால் இது ரெண்டுத்தையும் பெருக்கினாலும் வர்றது மீச்சிமாக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதை இந்த சைடு போடணும்னு பார்த்துக்கோங்க. எப்போவுமே மீச்சிமா தான் பெருசாக இருக்கும். அப்போ நமக்கு மீச்சிமா 420ன்னு தெரியும். மீப்போவா அந்த HCF தான் தெரியாது. பெருக்கல் இரு எண்களின் விகிதம் 6 பெருக்கல் 7. அப்போ இது அப்படியே கீழே கொண்டாந்துட வேண்டியதான். HCF ஈக்குவல் டு உள்ள 42லாம் பெருக்க வேண்டாம். 420 6 பெருக்கல் 7. 6ஆல் அடித்தோன்னா 1 6 7 0ன்னு வரும். 7ஆல் அடித்தோன்னா 10ன்னு வரும். ஓகே, பெருக்கினாலும் 42ன்னு வந்து 10ன்னு வந்துருக்கும். அப்போ HCF என்ன 10 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, மீப்போவா 10. இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துட்டு மீச்சிமா கொடுத்துருக்கான். இதுவே மீப்போவா கொடுத்தா அந்த 2 நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். மீப்போவா அந்த 2 விகிதங்களோட தனித்தனியாக பெருக்கணுன்னாக்கா அந்த 2 நம்பர் கிடைச்சிடும். மீச்சிமா கொடுத்து மீப்போவா கேட்டதுனால தான் ஃபார்முலாவில் போட்டோம். ஓகேவா, அந்த 2 நம்பர் கேட்கல. இப்போ அந்த 2 நம்பர் கேட்டால் இப்போ மீப்போவா தெரியும், அந்த 2 ரேஷியோ தெரியும். அந்த 2 நம்பர் கண்டுபிடிக்கனாக்கா இந்த 10 அந்த ரேஷியோவில் பெருக்க வேண்டியதான். 6ஆல் 10 பெருக்கணும்னாக்கா ஒரு நம்பர் 60ன்னு வரும். 7ஆல் 10 பெருக்கணும்னாக்கா இன்னொரு நம்பர் 70ன்னு வரும். ஓகேவா, மீப்போவா தெரிஞ்சு அந்த 2 ரேஷியோ தெரிஞ்சு அந்த 2 எண்ணையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இது ஆன்சர் கிடையாது, ஆன்சர் இப்போ இதுக்கு 10. அடுத்த கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் பின்வருவனவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பார்க்க A² B² நிறைய பேர் மிரள்ற மாதிரி இருந்தாலும் இதுதான் இருக்கிறதுலே ஈஸி. நமக்கு மீப்போவா தெரியணும். மீப்போவா தெரியும்னா அந்த லெட்டர்ஸில் எது சின்னதுன்னு பார்க்கணும். இதில் A² இருக்குது, இதில் A இருக்குது, இதில் ஏவே இல்லை. அப்போது சின்னதுனாக்கா A⁴ தான். ஓகேவா, அப்போ ஏவே கணக்கில் கிடையாது, ஏ வரக்கூடாது. அடுத்து பியில் B² இங்கே B³ இருக்குது. B³ பெருசு, நமக்கு சின்னது தான் எடுக்கணும். மீப்போவானா சின்னது எடுக்கணும், மீச்சிமானா பெருசாக எடுக்கணும். அப்போது B² தான் சின்னது. காமனாக B² எல்லாத்துலேயுமே இருக்குது. B². C² C³ காமனாக C² எல்லாத்துலேயுமே இருக்குது. C³ பெருசாக இருந்தாலும் நமக்கு சின்னது தான் தேவை, C². அடுத்து இப்போ நம்பரில் பார்க்கணும். 10 15 20. இந்த 10 15 20க்கு மட்டும் டானால் மீப்போவா கண்டுபிடிக்கலாம். 5ஆல் போடலாமா? 5ஆல் போட்டால் 2 3 4ன்னு வரும். இதுக்கப்புறம் காமனாக போட முடியாது. 2ஆல் போட்டால் இது 2 தான் வகுப்படும். மீச்சிமானா போடலாம். இது மீப்போவா, அப்போது 5 தான் மீப்போவா. அப்போ 5 B² C² அப்படின்றது தான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி, 5 B² C². ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் கணக்கு. இதுதான் நிறைய பேர் குழம்பிக்குவாங்க லெட்டராக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லிட்டு தசமஸ்தானத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தசம எண்ணில் கொடுத்துருக்காங்க. முதல்ல அது எல்லாத்தையுமே முழு நம்பராக மாற்றிக்கிட்டு எதால் பெருக்கிருக்கோமோ கடைசியில் அதால் வகுத்துற வேண்டியதான். ஓகேவா, கடைசியில் வகுக்கிறதையும் மறந்துடக்கூடாது. இப்போ 1.08 100ஆல் பெருக்கினாக்கா 108ன்னு வரும். ஓகேவா, அப்போது அதே மாதிரி தான் எல்லாத்தையும் 100ஆல் பெருக்கணும். 0.36 பெருக்கல் 100 360. அடுத்து 0.9 × 100 90ன்னு வரும். ஓகேவா, இது 36, இது வந்து 108. ஓகேவா, இது வந்து 36 360 வராது. அப்போ இந்த 3 நம்பருக்கும் அப்படியே எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். 108 36 90. அப்போது எதால் போடலாம்? சின்ன நம்பரில் தான் ஆரம்பிப்போம். 2ஆல் போட்டோம்னாக்கா 5 4 18. அதுக்கப்புறம் 4 மிச்சம் 1 2 10. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா
3ஆல் போடலாம். எல்லாமே 3ஆல் அடிபடுற மாதிரி இருக்குது. 1 3 3 மிச்சம் 1 14ன்னு வரும். 24 6 8 3 24 6 3 18 1 3 3 5 3 15. மறுபடியும் 3ஆல் அடிபடுற மாதிரி தான் இருக்குது. 6 3 18 7 3 6 5 3 15. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா 6 2 5ன்னு வந்துட்டு நமக்கு மீப்போவா தான் தேவை. ஓகேவா, காமனான நம்பர் தான் தேவை. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டப்படை, இது ஒத்தப்படை. அப்போ இதோட முடிச்சிக்க வேண்டியதான். 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 7 3 6 6 3 18 18ன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருந்தாக்கா ஓகே, கொடுத்துருந்தாக்கா அதை போட்டக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே 100ஆல் பெருக்கியிருக்கோம் அப்படின்றப்ப கடைசியாக வர ஆன்சரை 100ஆல் வகுக்கணும். அப்போ 0.18 அப்படின்னு தான் ஆன்சர் வரும். ஓகே, ஆப்ஷன் பி. நிறைய இடத்துல வெறும் 18 கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, இதில் கொடுக்கல, அதனால் ஈஸியாக போயிடுச்சு. கொடுத்துருந்து அதில் மாட்டிக்காதீங்க. கடைசியாக 100ஆல் வகுக்கணும். எதால் பெருக்கணுமோ அதால் வகுத்துடணும். சரியா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 எண்களின் மீப்போவா 11 மீச்சிமா 7700 மற்றும் ஒரு எண் 275 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரெண்டுமே கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? அந்த 2 நம்பர் எக்ஸு பெருக்கல் ஒய் அந்த 2 நம்பர்னு வச்சுக்கிட்டு அந்த 2 நம்பரோட பெருக்கல் பலனும் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ரெண்டுத்தோட பெருக்கல் பலனும் சமமாக இருக்கும். ஓகேவா, இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீச்சிமா இன்ட்டு மீப்போவா. அப்போ இதில் நமக்கு தெரியாது இன்னொரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்க வேண்டியதான். எக்ஸ் தெரியும்னு வச்சுக்கிட்டு எக்ஸ் தான் 275ன்னு வச்சுக்கிட்டா பெருக்கல் ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் 11 எல்சிஎம் 7700. அப்போ ஒய் ஈக்குவல் டு 11 பெருக்கல் 7700. இந்த 275 கீழே கொண்டு வந்துட வேண்டியதான் 275. அப்போ அடிக்க வேண்டியதான். ஒரு 11 11 ஈர் 11 22 மிச்சம் 5 5 11 55ன்னு வரும். அப்போ 25ஆலேயே டேரெக்டாக அடிக்கலாம். ஓர் 25 25 3 25 75 மிச்சம் 2 20ன்னு வரும். அடிபடாது. கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டால் 200ன்னு வரும். அப்போ 8 25 200ன்னு வந்துடும். அப்போ 308 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஜஸ்ட்டு டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா, சிம்பிளான கணக்கு. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து மீச்சிமா காண்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்ன எண்ணாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி பின்ன எண்களுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். இந்த பின்ன எண்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, எது கேட்டிருக்காங்களோ அதை மேலே இருக்கிற நம்பர்களாக எடுக்கணும், எது கேட்கலையோ அதை கீழே இருக்கிற நம்பருக்கெலாம் எடுக்கணும். அதாவது மீச்சிமா கேட்டிருந்தால் மேலே இருக்கிற நம்பருக்கெலாம் மீச்சிமா, கீழே இருக்கிற நம்பருக்கெலாம் மீப்போவா. மீப்போவா கேட்டிருந்தால் மேலே இருக்கிற நம்பருக்கெலாம் மீப்போவா, கீழே இருக்கிற நம்பருக்கெலாம் மீச்சிமா. அப்போ இப்போ நமக்கு மீச்சிமா தான் தேவை. ஓகேவா, அப்போது மேலே இருக்கிற நம்பர் தொகுதி எல்லாத்துக்குமே மீச்சிமா எடுக்க வேண்டியதான். 1 5 2 4 இதுக்கு வந்து மீச்சிமா எடுக்கணும். மீச்சிமா எடுத்தோன்னாக்கா இது ரெண்டும் ரெட்டப்படையாக இருக்கும். ஒரு தடவை 2ஆல் போடலாம். 1 5 5 1 2 அப்போ 2 4. இதுக்கப்புறம் போடவே முடியாது. 1 5ஆல் போடலாம், இல்லை 2ஆல் போடலாம். அதுக்கு போடாமலே இருக்கலாம். அப்போ 2 பெருக்கல் இந்த ஒரு 5 பெருக்கல் இந்த ஒரு 2 2 10 10 2 20ன்னு வரும். அப்போ மேலே வந்து 20ன்னு வரப்போகுது. ஓகேவா, கீழே என்ன வரும்? மேலே 20ன்னு ஒன்று, இது ஒன்று தான் இருக்குது ஆன்சர்னு போட்டுடலாம். கீழேயும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான் 3 6 9 27 அப்படின்றது தான் கீழே இருக்க நம்பர். இதுக்கு வந்து மீப்போவா கண்டுபிடிக்கணும். மீப்போவாக்கு காமனாக இருக்கணும். எதால் போடலாம்? எல்லாமே 3ஆல் வகுப்படும். 1 3 3 7 3 6 3 9 9 3 27. இப்போ வேறு ஏதாவது காமனாக வகுப்படுமா? வருவாது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது ரெட்டப்படை, இது 1ன்னு வந்துட்டு அப்போ 1ஆல் தான் போட முடியும். அப்போ போடாமலே இருக்கலாம். 3 அப்படின்றது தான் மீப்போவா, அதுதான் கீழே வரப்போகுது. அப்போ 20/3 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா, பின்ன எண்களுக்கு மீச்சம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. தெரிஞ்சுக்கணும் எது வேணுமோ அது மேலே, எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கோ அது கீழே. ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு. அடுத்து இந்த கணக்கு பாருங்க. இரு எண்களின் கூடுதல் 171 மேலும் அவற்றின் மீப்போவா 19. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதுலேயும் ஜோடிகள் தான் கேட்குறாங்க. ஆனால் கூடுதல்னு கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருக்கல் பலன் கொடுத்து மீப்போவான்னு கொடுத்துருந்தாங்க. இதில் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 2 நம்பர் எக்ஸு ப்ளஸ் ஒய் தான் 171. அந்த 2 எக்ஸ்லையுமே மீப்போவா இருக்கா அப்படின்னாக்கா 119x ப்ளஸ் 19y ஈக்குவல் டு 171. அப்போது இந்த 2 நம்பர்லேருந்து 19 காமனாக வெளியே எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 171. அந்த 19 கீழே டிவைட் பண்ணி வரும். ஓகேவா, இதுவே பெருக்கல்னாக்கா 2 தடவை 19ஆல் அடிச்சுருப்போம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 171 டிவைட் பை 19 அடித்தோன்னாக்கா 9 எப்போ 1ல் முடியும்? 8 9 72 9 9 81. அப்போ 9ஆல் போட்டு பார்க்க வேண்டியதான். 19 9ஆல் பெருக்குனாக்கா 9 9 81 மிச்சம் 8 9 9 8 17. அப்போ கரெக்டாக 9ஆல் அடிபடுது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 9. இந்த
எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 9ன்ற ஈக்குவேஷன் தான், இந்த நிபந்தனை தான் பூர்த்தி செய்கிற ரெண்டு நம்பரை கூட்டினா 9 வரணும். எதெல்லாம் கூட்டலாம்? 19ஆல் 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9 வரும். 2ஐயும் 7ஐயும் கூட்டினா 9 வரும். 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9 வரும். 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9 வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5 4ன்னு அதுதான் ரிவர்ஸில் வரப்போகுது, அதுக்கு மேலே போட தேவையில்லை. அப்போ இந்த 4 நம்பர் தான் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்து. இதில் எது ஜோடிகள்னு பார்க்கணும். ஜோடிகள்னாக்கா சார் பகாயன்களாக இருக்கணும். ஓகேவா? கூட்டு பகாயன்களாக இருக்கணும். 1 8ஐயும் காமனாக பார்த்தீங்கன்னா 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். அப்போ இது ஓகே. 2ஐயும் 7ஐயும் காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். அப்போ அதுவும் ஓகே. 3ஐயும் 6ஐயும் பார்த்தீங்கன்னா 1ஆலையும் வகுக்கலாம், 3ஆலையும் வகுக்கலாம். அப்போது அது கிடையாது. 4ஐயும் 5ஐயும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்குது, காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். அப்போ இதுவும் ஓகே. அப்போது 1 2 3 ஜோடிகள் இருக்குது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? 3 ஜோடிகள், ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? கூடுதலுக்கும் பெருக்கல் பலனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பெருக்கல் பலன்னா இப்போது 2 தடவை 19ஆல் அடிச்சுருப்போம். இது கூடுதல் அப்படின்றதுனால தான் ஒரு தடவை 19ஆல் அடித்தோம். ஏன்னா ஒரு தடவை காமனாக அதை ப்ளஸில் இருக்கனால வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? கடைசியாக சார் பகாயன்களாக ஜோடிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2 ஜோடியாக இருந்தாலும் அது சார் பகாயன்களான்னு பார்த்து ஆன்சர் போடணும். ஓகேவா? இப்போ இதுக்கு 3 ஜோடிகள். சரியா? இரு எண்களின் மீச்சிமா 120 எனில் பின்வருவனவற்றுள் எது மீப்போவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எது மீப்போவாக இருக்க முடியாதுன்னு மீச்சிமா மட்டும் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 35. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீச்சிமா மீப்போவாவோட பொது அந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மீச்சிமானா என்ன? மீச்சிறு பொது மடங்கு, அந்த கொடுத்துருக்க நம்பரெல்லாம் உருவாக்கக்கூடிய பொது மடங்கு. அப்போ காமனான நம்பர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி, அதுதான் மீப்போவா. அதாவது கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் காமனாக வகுக்கும். ஓகேவா? காமனாக உருவாகிற மடங்கு தான் 120, காமனாக வகுக்கிற நம்பர் தான் மீப்போவா. அப்போது மீப்போவாவா இது எல்லாமே இருக்கணும்னா அந்த நம்பர்ஸால் உருவாகிற இந்த மடங்கையும் அது மீதியின்றி வகுக்கணும். இந்த 4 நம்பருமே இந்த நம்பரை மீதியின்றி வகுக்கணும். அப்படி வகுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா எது வகுபடலையோ அதுதான் மீப்போவாவாக இருக்கும். உதாரணமாக இந்த 120 8ஆல் அடித்து பாருங்கள். 120/8 ஓர் 8 8, மிச்சம் 4 வரும். 8 40, மீதியின்றி அடிவிடும். அடுத்து 120 12ஆல் சொல்லவே தேவையில்லை. ஓர் 12 12 0ன்னு வந்துடும். அடுத்து 120 24, 12ஓட 2 மடங்கு தான் 24. அப்போது ஓர் 24 24, 5 24 120ன்னு வந்துடும். ஆனால் கடைசியாக இந்த 120 35ஆல் வகுத்து பாருங்கள். சரியாக வகுப்படாது. ஒரு 35 35, 2 35 70, 3 35 105ன்னு வரும். அடுத்த 35னா 140ன்னு போயிடும். ஓகேவா? மீதியின்றி வகுப்படாது. அடித்தானாக்கா 7 5 35, அதுக்கப்புறம் ஒரு 5 5 மிச்சம் 4, 8 5 40ன்னு 18/7ன்னு தான் வரும். பின்னமாக போகும், இல்லைனா மீதி ஏதாவது வரும். அப்போது இந்த ஒரு நம்பர் தான் வகுப்படலை அப்படின்றப்ப இது கண்டிப்பாக பொது வகு எண்ணாக இருக்காது. அப்போ இது மீப்போவா கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா? அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே போட்டுற முடியும். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். கணக்கு படித்து பாருங்கள். 2 ஸ்கூப் × 3 ஸ்கொயர் × 5 × 7/4, அடுத்து 2 ஸ்கொயர் × 3/5 அது × 5 ஸ்கொயர் 7/6, அடுத்து 2 ஸ்கூப் × 5 ஸ்கூப் × 7 ஸ்கொயர். இதோட மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. மீப்போவா அதாவது பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது வகு எண். அப்போனாக்கா எல்லாத்துலேயுமே காமனாக சின்னதாக இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்து எடுத்தாலே போதும். இதில் பாருங்கள் 2 ஸ்கூப் இருக்குது, 2 ஸ்கொயர் இருக்குது, இதில் 2 ஸ்கூப் இருக்குது. கம்மியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்கொயர். அப்போது 2 ஸ்கொயர் பெருக்கல் 3 ஸ்கொயர் 3/5, இங்கே 3 இல்லை அப்படின்னாக்கா 3 இல்லை அப்படின்றப்ப இங்கே 3 வராது. எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு நம்பராவது இருக்கணும். இல்லை. அப்போ இங்கே பாருங்கள் 5, இங்கே 5 ஸ்கொயர், இங்கே 5 ஸ்கூப். 5 தான் சின்ன நம்பர். அப்போது 5 மட்டும் எடுத்துக்கணும். எது சின்னதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். 7/4, 7/6, 7/2. சின்னதாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் 7/2 இருக்குது. அப்போது 7 ஸ்கொயர். இது அப்படியே பெருக்கி போட்டால் அதான் மீப்போவா. அப்போது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 7 பெருக்கல் 7. எப்பவுமே 5 கடைசியாக தான் பெருக்கணும். அப்போ 2 4, 4 28, 28 பெருக்கல் 7, 8 56 மிச்சம் 5, 7 14 5 19ன்னு வரும். அப்போ 196 பெருக்கல் 5.
196ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், அதில் அப்படியே பாதியாக்கி 0 போடணும். 19னா 18ல் பாதி 9, 1னா 16ல் பாதி 8, கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டால் அதான் 5ஆல் பெருக்கிறது. 5 11ஆல் பெருக்கிறதுக்கெலாம் ஈஸியாகவே ஷார்ட்கட் தெரியும். அப்போது 980 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அதோட மீப்பெரு பொது வகையம் மீப்பவா. ஓகேவா, எல்லாத்துலேயுமே சின்ன நம்பராக எடுத்துக்கணும். இதுவே இதுக்கு மீச்சமாக கேட்டிருந்தால் எல்லாத்துலேயுமே இருக்கிற பெரிய மடங்கு நம்பராக எடுத்து பெருக்கி போட வேண்டியதான். ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9, ஓகேவா, இதெல்லாம் 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகேவா, 200க்கும் 300க்கும் அந்த நம்பர் இருக்கணும். ஆனால் அந்த நம்பர் எல்லாமே 6ஆலையும் வகுப்படணும், 8ஆலையும் வகுப்படணும், 9ஆலையும் வகுப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 3மே வகுப்படுற எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3ஆலையும் வகுப்படுற காமனான நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு 6, 8, 9ஆல் காமனாக வகுப்படணும், அதாவது பொது மடங்காக இருக்கணும். அப்படின்னால என்ன அர்த்தம்? மீச்சீமா. ஓகேவா, மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கணும். 6, 8, 9க்கு எல்சிஎம் 3ஆல் போட்டால் 7 3 6, 8 3 9, மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 2 2, 4 2 8, 3ன்னு வரும். அப்போ 3 பெருக்கல் 2 பெருக்கல் 4 பெருக்கல் 3, 3 2 6, 6 4 24, 24 3ஆல் பெருக்கினா 72ன்னு வரும். அப்போது இந்த 3 நம்பராலே காமனாக வகுப்படுற முதல் மடங்கு பார்த்தீங்கன்னா 72. இந்த 72 இந்த 200 300க்குள்ளே எந்தெந்த நம்பரால் வகுப்படுன்னு பார்க்கணும். ஓகேவா, 72ஓட மடங்கு என்ன? 72. அதோட 72 கூட்டினா 144. அதோட ஒரு 72 கூட்டினா 216. அதோட ஒரு 72 கூட்டினா 8 8 2 288. அதுக்கு மேலே 72ன்னு போனாக்கா 300க்கு மேலே போயிடும். அப்போ அது தேவையில்லை. ஓகேவா, இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 200க்கும் 300க்கும் இடையில தான் தேவை. 200க்கும் 300க்கும் என்னென்ன இருக்குது? 216 288 தான் இருக்குது. அப்போ 216 288 தான் 72ஆல் வகுப்படுன்றதுனால இந்த 3 எண்ணாலையும் வகுப்படும். நீங்கள் வேணால் இந்த 2 நம்பரையும் 6ஆல் 8ஆல் 9ஆல் வகுத்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக வகுப்படும். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை நம்பர்? 2 நம்பர் வகுப்படும். ஓகேவா, ஆன்சர் என்ன? 2 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா, இது வந்து எல்சிஎம் பொது மடங்கு கண்டுபிடிச்சி போடுற எல்சிஎம் வைசிஎம் கணக்கு. ஓகேவா, எல்சிஎம் கணக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சி அதை வச்சு போடுறது. இதுக்கு ஆன்சர் 2. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். ஒரு கூடையில் 25 பைசா 10 பைசா மற்றும் 5 பைசா நாணயங்கள் முறையே 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதில் மொத்தம் 30 ரூபாய் உள்ளது எனில் எத்தனை 5 பைசா நாணயங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏற்கனவே இந்த மாதிரியான கணக்கு நிறையா பார்த்துருக்கோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வரும். ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணும். ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருக்குது. ஓகேவா, 30 ரூபா இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்க? 3 வகையான காயினாக ஒரு கூடையில் வச்சுருக்காங்க. 25 பைசா 10 பைசா 5 பைசான்னு. ஓகேவா, இதை நம்ம போடுறப்ப இப்படி போடக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ரூபாயில் இருக்குது, இது வந்து பைசாவில் இருக்குது. ஒன்று இதையும் ரூபாய்க்கு மாற்றணும், இல்லை இதை பைசாவுக்கு மாற்றணும். எல்லாத்தையும் ரூபாய்க்கு மாற்றிக்குவோம். ஏன்னா சின்ன மதிப்பு தான்றனால ரூபாய்க்கு மாற்றோம்னா 1 ரூபாய்க்கு 100 பைசாவா? அப்போ இதை 100ஆல் அடித்தாக்கா 0.25 வரும். இதை 100ஆல் அடித்தா 0.1 வரும். இதை 100ஆல் அடித்தா 0.05 வரும். ஓகேவா, இந்த மாதிரி 0.25 25 பைசா 10 பைசா 5 பைசா நாணயங்களாக பிரிச்சுருக்காங்க. அதோட விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளதான். ஓகேவா, 1:2:3. அதாவது ஒரு 25 பைசா காயின் இருந்தால் 2 10 பைசா காயின் இருக்கும், 3 5 பைசா காயின் இருக்கும். இப்படி தான் அந்த கூடையில் இந்த 30 ரூபாய்க்கும் பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து காயினோட ரேஷியோ. நாணயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதாவது ஒரு 25 பைசா இருந்தால் ஒரு 2 10 பைசா இருக்கும், 3 5 பைசா இருக்கும். இதுவே வேல்யூவில் பார்த்தீங்கன்னா மணியில் பாருங்கள், வேல்யூ ரேஷியோவில் பார்த்தாக்கா எப்படி இருக்கும்? இது அப்படியே உள்ளே பெருக்கணுனாக்கா 0.25, இது அப்படியே உள்ளே பெருக்கணுனாக்கா 0.20, இது அப்படியே உள்ளே பெருக்கணுனாக்கா 0.15 இருக்கும். அதாவது 25 பைசாவுக்கு 25 பைசா காயின் இருந்தால் 20 பைசாவுக்கு 10 பைசா காயின் இருக்கும், 15 பைசாவுக்கு 5 பைசா காயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பில் சொல்கிறோம், அமௌண்ட்டில் சொல்கிறோம். ஓகேவா, இதை எப்படி புள்ளியிலேருந்து எடுக்கலானாக்கா அப்படியே 100ஆல் பெருக்குங்க, 25 20 15ன்னு வரும். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ ரேஷியோ. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரூல், அதில் காமனான எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. இதை பாருங்கள், 25 20 15ன்னு இருக்குது. காமனாக 5ஆல் அடிக்கலாமா? அடித்தோன்னாக்கா 5 25 4 5 20 3 5 15. அதாவது 5:4:3ன்னு சொல்லி அதோட மதிப்பில் ரேஷியோவாக இருக்கும். ஓகேவா, காயினில் இப்படி இருக்கும். ஒரு 25 பைசா இருந்தால் 2 10 பைசா 3 5 பைசா இருக்கும். இதுவே
5 ரூபாய்க்கு 25 பைசா இருந்தால் 4 ரூபாய்க்கு 20 பைசாவும் 3 ரூபாய்க்கு 5 பைசாவுமா இருக்கும். ஓகேவா? 4 ரூபாய்க்கு 10 பைசாவும் 3 ரூபாய்க்கு 5 பைசாவுமா இருக்கும். இந்த மாதிரி 5:4:3ன்ற ரேஷியோவில் தான் இந்த 30 ரூபா இருக்குது. ஓகேவா? 5:4:3ல 30 ரூபா இருக்குன்னா மொத்தமாக எத்தனை பங்காக பிரிச்சிருக்காங்க? 5 பங்கு 4 பங்குனா 9, 9 + 3 12, 12 பங்காக தான் இந்த 30 ரூபாயை பிரிச்சிருக்காங்கன்னா அதில் 5 பைசாங்கிறது எத்தனை பங்கு? நமக்கு என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க? 5 பைசா நாணயங்கள் தான் எத்தனை உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 பைசாங்கிறது 3 பங்கு. அப்போது 12 பங்கு 30 ரூபாய் 12 பங்காக பிரித்தா அந்த 3 பங்குன்றது எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாக்ஸில் போட்டு கண்டுபிடிக்கலாம். அடித்தோன்னாக்கா 1 3 3 4 3 12, 2ஆல் அடித்தோன்னா 2 2 4 15ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கு எதிர்க்க 2, இந்த பக்கத்தில் 15னாக்கா 2x = 15, x = 15/2 7.5ன்னு வரும். அதாவது 7.5 ரூபாய்க்கு 5 பைசா காயினாக இருக்கான். ஓகேவா? மதிப்பில் சொல்லிட்டாங்க 7.5 பைசா ரூபாய்க்கு 5 பைசா காயினாக இருக்கான். அப்போ 7.5 ரூபானா 7.5. ஓகேவா? 7 ரூபா 50 பைசா. 7 ரூபா 50 பைசாவில் எத்தனை 5 பைசா காயின் இருக்கும்? 7 ரூபா 50 பைசானா மொத்தம் எத்தனை பைசா ஆச்சு? 1 ரூபாய்க்கு 100 பைசா. அப்போ இது 100ஆல் பெருக்குனா 750ன்னு வரும். அதாவது 750 பைசாவுக்கு 5 பைசாவாக வச்சுருக்கோனாக்கா அதை 5ஆல் அடித்தோன்னாக்கா 1 5 5, 1 5 5 மிச்சம் 2 25, 5 20 செஞ்சு கூட ஒரு 0. அப்போது 150 5 பைசா காயின் இருக்கும். ஓகேவா? 5 பைசா காயின் 150 இருக்கும். அதைத்தான் கணக்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன? 150. இது கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னதுனால இருக்குது. அடுத்தடுத்த ஸ்டெப்பு படப்படன்னு போட்டலாம். அவங்க வந்து 25 பைசா 10 பைசா 5 பைசா காயினாக வச்சுருக்காங்க. அப்போ காயின் ரேஷியோ ஒரு 25 பைசா இருந்தால் 2 10 பைசா இருக்கும், 3 5 பைசா இருக்கும். அது அப்படியே வேல்யூ ரேஷியோவில் மாற்றணும்னா உள்ளே அப்படியே பெருக்கணும்னா 0.25 0.20 0.15. இதை அப்படியே முழுசாக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கணும். காமனான நம்பர் ரேஷியோவில் இருக்கக்கூடாதுன்னு 5ஆல் அடித்து இதுதான் அதோட ரேஷியோ. 5 25 பைசானாக்கா ஓகேவா? 5 ரூபாய்க்கு 25 பைசா இருந்ததுன்னா 4 ரூபாய்க்கு 10 பைசா இருக்கும், 3 ரூபாய்க்கு 5 பைசாவாக இருக்கும். இப்படியே ஒரு 30 ரூபாய்க்கு இருந்ததுன்னா 12 பங்காக பிரிச்சிருப்பாங்க. 12 பங்கு தான் 30னா நமக்கு தேவை 5 பைசா தான். இந்த 3 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பாக்ஸில் கண்டுபிடிக்கலாம். பாக்ஸில் கண்டுபிடிச்சா 7 ரூபா 50 பைசாவுக்கு 5 பைசாவாக வச்சுருக்காங்க அந்த 30 ரூபாயில். அப்போ 7 ரூபா 50 பைசாவுக்கு 5 காயினா 5 பைசாவாக வச்சுருந்தா 750 பைசாவை 5ஆல் அடித்தாக்கா 150ன்னு வரும். அப்போ 150 5 பைசா காயின் வச்சுருக்காங்க. இதே மாதிரி 10 பைசா காயின் எத்தனை, 25 பைசா காயின் எத்தனைலாம் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். இதே மாதிரி நிறையா கணக்கு நம்மளோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கிளாஸஸில் நடத்திருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். பின்வருவனவற்றின் மீ போமா காண்க அப்படின்னு சொல்லி அந்த XYZ மாதிரி கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மீ போமானாக்கா மீச்சிமான்னு அர்த்தம். அதாவது மீச்சிறு பொது மடங்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மீ போவான்னு கேட்கல. மீ போமானாலும் மீச்சிமானாலும் ஒன்று தான். எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா நம்ம இதில் என்ன கண்டுபிடிப்போம்? இருக்கிறதுலேயே அதிக வேல்யூவாக எடுத்துக்கோமா? இப்போ பாருங்கள், x² x³ இருக்குது. எது அதிகமாக இருக்குது? x³ தானே. அப்போ x³ எடுத்துக்குவோம். y³ இருக்குது. அப்போ y³ தான் அதிகமாக. அப்போ y³ எடுத்துக்குவோம். z³ z² zன்னு இருக்குது. அப்போ z³ தான் அதிகம். z³ எடுத்துக்குவோம். XYZல கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் இங்கே 90, இங்கே 150, 225ன்னு இருக்குது. இந்த 90 150 225 மட்டும் டானாவத்தில் கண்டுபிடிச்சா முடிஞ்சது. டானாவத்தில் போடலாமா? 5ஆல் போடலாம். 5ஆல் போட்டால் 1 5 5 மிச்சம் 4 8 5 40 3 5 15 0 4 5 20 மிச்சம் 2 5 25 18 30 45 3ஆல் வகுப்படுமா? 3ஆல் போட்டால் 6 10 15ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டும் ரெட்டப்படை, இது வந்து ஒத்தப்படையில் இருக்குது. 3ஆலே போடலாம். 3ஆல் போட்டால் 7 3 6 இந்த 10 அப்படியே வரும். 5 3 15. இப்போ 5ஆல் போடலாமா? 5ஆல் போட்டால் 2 2 1ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 1 1ன்னு வந்துட்டு. அப்போ இதை எல்லாத்தையுமே பெருக்குனாக்கா அதுதான் பார்த்திங்கன்னா மீ போவான். 5 கடைசியாக பெருக்கும். 3 9 9 2 18 18 5ஆல் பெருக்குனா அப்படியே பாதி 9 ஆக்கி கூட ஒரு 0. மறுபடியும் 5ஆல் பெருக்குனா இதில் பாதி 9னா 8ல் பாதி 4 மிச்சம் 1 5 கூட ஒரு 0 அப்படின்னு சொல்லி போட்டால் முடிஞ்சுது. அப்போ 450. அப்போ இந்த பக்கத்தில் ஒரு 450 போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? 5ஆல் பெருக்கிறதுக்கெலாம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இதுதான் அதோட மீ போமா. இது எங்கே இருக்குது பாருங்கள், சாய்ஸில் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? இந்த 450ன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் XYZல மாற்றிருப்பாங்க. XYZ கொடுத்துட்டு இந்த மாதிரி கூட மாற்றிருக்கலாம். 225 அதையும் போட்டக்கூடாது. கரெக்டாக மீ போமா பார்த்து போடணும். ஓகேவா? இதெல்லாம் சின்ன கணக்கு தான். அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள்.
மீச்சிமா காண்க அப்படின்னு சொல்லி 1/3 5/6 2/9 4/27 கொடுத்துருக்காங்க. அதாவது பின்ன எண்ணுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். பின்ன எண்ணுக்கு மீச்சிமா எப்படி கண்டுபிடிக்கிறது? எது தேவையோ அது மேலே. ஓகேவா? இப்போ மீச்சிமா தேவைன்னா மேலே இருக்கிற நம்பர். ஓகேவா? மேலே இருக்கிற நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் மீப்போவா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 1/3 5/6 2/9 4/27 இருக்குன்னா இந்த 1 5 2 4க்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். 5 2 4 இதை எப்படி போட்டாலும் பார்த்தீங்கன்னா 2ஆல் வேணால் ஒரு தடவை போடலாம். 5 1 2ன்னு வரும். இப்போ அப்படியே இருக்குன்னா 5 2 20 5 2 10 10 2 20ன்னு வரும். அப்போ மேலே 20. கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் மீப்போவை கண்டுபிடிக்கணும். மீப்போவனா சின்ன நம்பர் எடுத்துக்க வேண்டியதான். 3 6 9 27 இதை காமனாக 3ஆல் வேணால் ஒரு தடவை போடலாம். 2 3 9ன்னு வரும். கீழே ஒரு இடத்துல 1 வந்துட்டுன்னு உடனே மீப்போவை வந்து கீழே 3 தான். அப்போ /3 அப்படின்னு சொல்லி 20/3 தான் ஆன்சர்னு போட்டலாம். ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டருக்கு மேலே இருக்கிற நம்பருக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம் எடுக்கணும். ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக எது தேவையோ அதை மேலே இருக்கிற நம்பருக்கு எடுக்கணும். எது தேவையில்லையோ அது கீழே இருக்கிறது. ஓகேவா? இப்போ மீச்சிமா தேவைன்னா மேலே இருக்கிறதுக்கு மீச்சிமா, கீழே இருக்கிறதுக்கு மீப்போவா. இப்போ இதுலேயே மீப்போவான்னு கேட்டிருந்தாங்கனாக்கா மேலே இருக்கிற நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிற நம்பரில் இது 1 தான் இருக்குன்னு ஒன்று 1ன்னு வந்துடும். கீழே இருக்கிற நம்பருக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். மீச்சிமா பொறுத்த வரைக்கும் 27 பெரிய நம்பர்னு ஒன்று 1/27ன்னு வரும். நீங்கள் வேணால் மீப்போவா கண்டுபிடிச்ச பாருங்கள். 1/27 தான் வரும். பார்த்த உடனே இதுக்கெல்லாம் ஆன்சர் போடலாம். ஓகேவா? எது தேவையோ அது மேலே, எது தேவையில்லாமல் அடுத்து இருக்கோ அது வந்து கீழே அப்படின்னு சொல்லி இந்த பின்ன எண்களுக்கான மீச்சிமா ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஓகேவா? 35 45 55 மீப்போவா மற்றும் மீச்சிமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீச்சிறு பொது மடங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீப்பெரு பொது வகுத்தி. இதை பார்த்தீங்கன்னாக்கா 3மே 5ஆல் முடிகிற மாதிரி இருக்குது. ஈஸியாக அந்த டானா வகுத்தல்லையே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 5 செகண்ட் தான் ஆகும். ஃபஸ்ட்டு போட்டோன்னாக்கா 35 45 55 5ஆல் போட்டோன்னாக்கா 7 9 11ன்னு வரும். இதோடையே கூட நிறுத்திக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எதுவுமே வகுப்படாது. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 7 11லாம் அந்த ப்ரைம் நம்பர்ஸ், 9ம் பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தப்பட மற்றதோட மேட்ச் ஆகாது. அப்படின்றனால 1 தான். அப்போ மீப்பெரு பொது வகுத்தினா எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது. அப்போ 5 தான் மீப்போவா வந்து 5. ஓகேவா? ஹெச்சிஎஃப். எல்சிஎம்க்கு வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே பெருக்கிற வேண்டியதான். பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டோடு பெருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 5 11லாம் ஈஸியாக பெருக்கலாம். ஷார்ட்கட் தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 7 9 பெருக்குங்க. 7 9 63. அதோட 11 பெருக்குனாக்கா ஈஸியாக அப்படியே போட்டலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற 6 2 கூட்டினா 9, கடைசியாக இருக்கிற 3. அப்போ 11ஆல் பெருக்கியாச்சு. அடுத்து 5ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கிறதுக்கும் ஷார்ட்கட் தெரியும். ஒத்தப்படையில் முடிஞ்சிருக்கு. அப்படியே பாதி 3 8 9 8 எடுத்துக்கணும். 8ல் பாதி 4 மிச்சம் 1 13ன்னு வரும். 13னா 12ன்னு எடுத்துக்கிட்டு 6 ஒத்தப்படையில் முடிஞ்சதுனால கடைசியாக ஒரு 5 3 4 6 5. ஓகேவா? பெருக்கவே தேவையில்ல. அப்படியே பார்த்தோன்னே ஆன்சரை மட்டுமே அடுத்தடுத்து எழுதிக்கிட்டே இருக்கலாம். அப்போ 3 4 6 5 அப்படின்றது தான் என்னன்னாக்கா எல்சிஎம். ஓகேவா? மீச்சிமா. அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 5 3465 ஆப்ஷன் பி. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓவர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 12 36 48ஓட மீப்போவா மற்றும் மீச்சிமா காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படியே போட வேண்டியதான். 12 36 48 எல்லாமே ரெட்டப்படையில் இருக்குது. 2ஆலையும் போடலாம். கொஞ்சம் பெருசாக 4ஆல் கூட போடலாம். 4ஆல் போட்டோன்னாக்கா 3 அப்புறம் 9 12 அப்படின்னு சொல்லி வரும். பார்த்தாலே தெரியுது எல்லாம் 3ஓட மடங்காக இருக்குது. அப்போ 3ஆல் போட்டால் 1 3 3 3 9 4 3 12. இதோட நிப்பாட்டிக்க வேண்டியதான். ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா இது 2த்தையும் பெருக்கினா போதும். 4 3 12. அப்போ ஹெச்சிசிஎஃப் 12னாக்கா இந்த 2த்தில் ஏதாவது ஒன்றா தான் சாய்ஸாக இருக்கும். அப்புறம் மற்றதை பெருக்க வேண்டியதான். 12 முன்னாங்க 12 12 12 144ன்னு வரும். 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது 12 144 அப்படின்னு ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். அடுத்து 2/3 4/5 8/9 அப்படின்னு அதோட மீப்போவா மீச்சிமா காட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பின்ன நம்பர்ஸாக இருக்குது. பின்ன எண்கள் மீச்சிமா மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா எது தேவையோ அதை மேலே இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டு கீழே அதுக்கு ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா மீப்போவா ஹெச்சிசிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா ஓகேவா? மீப்போவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மேலே இருக்கிற நம்பர் 2 4 ஓகேவா? மேலே இருக்கிறது 2 4 8க்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். 2 4 8
மீப்போனாக்கா 2ஆல் போட்டோன்னாக்கா 1 2 4ன்னு வரும். இதுக்கப்புறம் காமனாக எதாலையும் வகுப்படாது. மேலே மீப்போவா தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மீப்போவா என்ன 2. ஓகேவா? அதாவது HCF ஆஃப் நியூமரேட்டர் LCM ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? அப்போது கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே LCM கண்டுபிடிக்கணும். மேலே HCF தேவைன்னா கீழே மீச்சியமை கண்டுபிடிக்கணுமா? அப்போ 3 5 9 இதுக்கு மீச்சியமை கண்டுபிடிக்க வேண்டியதான். 3ஆல் போட்டால் 1 3 3 5 3ன்னு வரும். இதுக்கப்புறம் போடவே முடியாது. அப்போது எல்லாத்தையும் பெருக்குனாக்கா 3 பெருக்கல் 5 பெருக்கல் 3 3 9 9 5 45ன்னு வரும். அப்போது 2/45 அப்படின்றது தான் என்னென்னா HCF. ஓகேவா? 2/45 எங்கே இருக்குது? BDயில் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அப்புறம் மீச்சியமை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மீச்சியமா LCM கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்கிற நம்பர் அந்த விகிதமுறை எண்ணில் மேலே இருக்கிற நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். அப்போது 2 4 8 ஏற்கனவே போட்டிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம். அப்போது 2 2 2 4ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போடலாம். இங்கே போட்டோன்னா 1 2 2 2 4ன்னு வரும். அப்போ இது ஒரு 2 இது ஒரு 2 இது ஒரு 2 2 ஸ்கியூப் 8ன்னு ஆச்சு. அப்போது மேலே 8. கீழே HCF கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க நம்பர் என்னென்னா 3 5 9 3 5 9க்கு பார்த்தீங்கன்னா காமனான எண்ணுன்னு சொல்லி 3த்துலேயுமே எதுவுமே இல்லை. போட்டால் 1ஆல் தான் போடலாம். அப்படியே தான் வரும். ஓகேவா? வேறு எந்த நம்பரும் காமனாக போட முடியாதுன்றனால 1 தான் HCF. அப்போது 1ன்னு கீழே போட்ட வேண்டியதான். அப்போது 8/1 அப்படின்றது தான் LCM. அப்போ என்ன 2/45 8/1 வெறும் 8ன்னு சொல்லாமா? அப்போது ஆப்ஷன் B அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தசமஸ்தானத்தில் கொடுத்த மாதிரி கேட்டிருக்காங்க, மீச்சியமாக கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே முழு நம்பராக மாற்றிக்கிட்டு கடைசியாக வர்றதுக்கப்புறம் அந்த தசமஸ்தானத்தை போட வேண்டியதான். அப்போ 3 இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம் வந்திருக்கு புள்ளிக்கு அப்புறம். அப்போது 100ஆல் பெருக்கிக்கணும் எல்லாத்தையுமே. 3 100ஆல் பெருக்கினாக்கா 300ன்னு வரும். 0.09 100ஆல் பெருக்கினா 9 27 100ஆல் பெருக்கினாக்கா 270ன்னு வரும். அப்போ 300 9 270க்கு அப்படியே டானா வகுத்தலில் மீச்சியமாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தாலே தெரியுது எல்லாமே 3ஆல் வகுப்படும். 3ஆல் போட்டால் இது ஒரு 100 3 9 9 3 27 0ன்னு வரும். அதுக்கப்புறமும் இது 2 3ஆல் வகுப்படுன்றதுனால மீச்சியமாக தான் ஏதாவது 2த்தில் வந்தாலே போதும். அப்போது 100 1 3 3 3 9 30. அப்போது இதை ரெண்டுமே 0ல் முடியுது. 10ஆல் போடலாம். அப்போது 10 1 3ன்னு வரும். இதுக்கப்புறம் போடவே தேவையில்லை. எப்படி 10ஆல் ஒரு தடவை 3ஆல் ஒரு தடவைன்னு போட்டுட்ருக்கணும். அப்படியே விட்டுற வேண்டியதான். அப்படியே பெருக்க வேண்டியதான். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 கடைசியாக 10 பெருக்கல் 10 அப்படி போட்டுக்குவோம். 3 9 9 3 27 27 10 270 270 10 2700. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 100ஆல் பெருக்கி தான் இதை கொண்டாந்துருக்கோம். அப்போது இதை 100ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியது ஃபைனல் ஆன்சரை. அப்போது 27 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆப்ஷன் என்ன? டி தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் 95. இதுவும் பார்த்திங்கன்னா தசமஸ்தானத்தில் தான் கொடுத்துருக்காங்க. மீப்போவா கேட்டிருக்காங்க. ஓகேவா? HCF கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே என்ன பண்ணணும்? முழு நம்பரை மாற்றிக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்குன்றனால 1000ஆல் பெருக்கணும். 1000ஆல் பெருக்குனா 0.0 1000ஆல் பெருக்குனா 200ன்னு வரும். 0.04 1000ஆல் பெருக்குனா 40ன்னு வரும். 0.028 1000ஆல் பெருக்குனா வெறும் 28ன்னு வரும். அப்போ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டானா வகுத்தால் போட வேண்டியதான். பார்த்தாலே தெரியுது எல்லாமே ரெட்டைப்படை தான். 2ஆல் போடலாம். கொஞ்சம் பெருசாக 4ஆல் கூட போடலாம். 4ஆல் போட்டால் 5 20 0ன்னு வரும். 1 4 4 0 7 4 28. அதுக்கப்புறம் வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லி ஒரு ப்ரைம் நம்பர் வந்துட்டு மற்றதெல்லாம் ரெட்டைப்படையில் வேறு இருக்குது. மீப்போவாவுக்கு காமனாக இருக்கணும். காமனாக 4 மட்டும் தான் இருக்குன்றனால 4 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 1000ஆல் இதை டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால ஃபைனல் ஆன்சரும் 1000ஆல் டிவைட் பண்ணி போகணும். அப்போ 0.04 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஏ. சப்போஸ் அந்த ஆன்சர் கீழே தப்பாக இருந்ததுனாக்கா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஃபைனலாக 0.004 தான் போடணும். ஓகேவா? இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போவா முறையே 693 மற்றும் 11. அவற்றில் ஒரு எண் 77 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள். அந்த இரு எண்கள் எக்ஸு இன்ட்டு ஒய்ன்னு வச்சுக்கிட்டோன்னா 2 எண்ணை பெருக்கினாக்கா அதோட LCM இன்ட்டு HCFக்கு சமமாக இருக்கும். இதுதான ஃபார்முலா. ஓகேவா? ஃபார்முலா இது வந்து மாடல் 4 மாடல் 5 கிட்ட நடத்திருப்பேன். 2 நம்பரையும் பெருக்கினாக்கா LCM இன்ட்டு HCFக்கு சமம். அப்போ பார்த்தீங்கன்னா மீச்சிமா மீப்போவா கொடுத்துட்டாங்க. மீச்சிமா 693 மீப்போவா வந்து 11. ஒரு நம்பர் 77 ஒய்ன்னு வச்சுக்கோமே 77ங்கிறது. அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் = 693 பெருக்கல் 11 / 77.
பார்த்தாலே தெரியுது 11 அடிபடும். 7 11 77, 1 7 7, 9 7 63, மிச்சம் 6, 9 7 63. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 99 அப்படின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் டி. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் விகிதம் 3:5, அவற்றின் மீச்சியமாக 225 எனில் சிறிய எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 எண்ணில் சிறிய எண்ணாக்கா அப்போது 3:5னாக்கா சின்ன நம்பர் வந்து அந்த 3ஆக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணுன்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சி அந்த ஹெச்சிசிஎஃபோட அந்த ரேஷியோவை பெருக்கிக்கிட்டாக்கா முடிஞ்சு போச்சு. அதாவது ஃபார்முலா என்னன்னாக்கா எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு அந்த 2 நம்பரோட ரேஷியோவை பெருக்கணும். ஓகேவா? எக்ஸு பெருக்கல் ஒய், ஒரு ரேஷியோ எக்ஸு இன்னொன்று ஒய்ன்னு வச்சுக்கிட்டாக்கா அந்த 2த்தையும் பெருக்க வேண்டியதான். இது எக்ஸு, இது ஒய், இது வந்து எல்சிஎம். ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சி அதோட அந்த சின்ன நம்பரோட ரேஷியோவை பெருக்கிக்கிட்டால் ஆன்சர் வந்துடும். அப்போ எல்சிஎம் என்ன 225, ஹெச்சிசிஎஃப் தெரியாது, மீ போவா. அடுத்து எக்ஸ் என்ன 3 பெருக்கல் ஒய் வந்து 5. அப்போது ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 225 பெருக்கிலாம் போட தேவையில்ல, அப்படியே கீழே 3 பெருக்கல் 5, 5ஆல் அடித்தா 1 5 5, 4 5 60, மிச்சம் 2, 5 5 25, 1 3 3, 15 3 45ன்னு வரும். அப்போது ஹெச்சிசிஎஃப் வந்து 15. 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு ஹெச்சிசிஎஃப் தெரிஞ்சதுனாக்கா அந்த ரேஷியோட நம்பரை வச்சு அந்த ஹெச்சிசிஎஃப்பை பெருக்கினா அந்த 2 நம்பரும் கிடைச்சிருமா? நமக்கு சின்ன நம்பர் தான் தேவை. சின்ன ரேஷியோ என்ன 3 பங்கு இருக்கிற அந்த நம்பர் தான் தேவை. அப்போ 3 பெருக்கல் ஹெச்சிசிஎஃப் என்ன 15ன்னு பெருக்கினா 45ன்னு வரும். அதுதான் சின்ன நம்பர். சப்போஸ் பெரிய நம்பர் கேட்டிருந்தால் இந்த 5ஆல் பெருக்கி இருக்கணும். 5 பெருக்கல் 15ன்னு போட்டாக்கா 75ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அதையும் சாய்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுறக்கூடாது. ஓகேவா? சின்ன நம்பர் 45 தான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 15 12 15 20 27ஆல் வகுபட்டு மீதம் 5 கொடுக்கிற மிக சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? மிக சிறிய எண். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அந்த கொடுத்துருக்கிற எல்லா நம்பருக்குமே எல்சிஎம் எடுக்கணும். அந்த எல்சிஎஃப்லேருந்து மீதம் 5 கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த எல்சிஎஃப் வந்து காமனாக ஒரு நம்பரால் அடிபடுறதா இருக்கும். அதுலேருந்து 5 கூட்டிக்கிட்டாக்கா வர எண் தான் மிக சிறிய எண்ணாக இருக்கும். ஓகேவா? அதாவது 12 15 20 27 இதுதான் அந்த நம்பர்ஸு. இந்த நம்பர்ஸால் காமனாக வகுபடணும். வகுபட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்றப்ப இந்த நம்பர் எல்லாத்தாலேயும் காமனாக வகுபடுற நம்பர்னால் எல்சிஎம் தான். ஓகேவா? லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு இருக்கிறப்ப மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். அப்போது காமனாக 3ஆல் போட்டோன்னாக்கா டானாவகத்தில் 4 5 20 அப்படியே வரும். 9 3 27. மறுபடியும் 4ஆல் போடலாம், 5ஆலையும் போடலாம். 5ஆல் போட்டோன்னாக்கா 4 1 5 5, 4 5 20, 9ன்னு வரும். மறுபடியும் 2 4 வருதுன்றப்ப 4ஆல் போட்டால் 1 4 4, 1 1 4 4, 9ன்னு வரும். அப்போ 3 பெருக்கல் 5 பெருக்கல் 4 பெருக்கல் 9. 5 கடைசியாக தான் எப்போவுமே பெருக்கணும். அப்போ 4 9 இந்த 4 9 பெருக்குனா 36. அதோட இந்த 3 பெருக்கணும்னாக்கா 108ன்னு வரும். ஓகேவா? அப்போது கடைசியாக 5 பெருக்குனாக்கா ரெட்டப்பட நம்பர் அப்படியே பாதி 5, இதில் பாதி 4, ரெட்டப்படன்றனால கூட ஒரு 0. அப்போது 540 அப்படின்றது தான் எல்சிஎம். இந்த நம்பர் எல்லாத்தாலையும் காமனாக வகுபடுற நம்பர் 540. மீதம் 5 கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த வந்த நம்பரோட இந்த 5 கூட்டிக்கணும். அப்போ கூட்டினாக்கா 540ஓட 5 கூட்டினா 545ன்னு வரும். இப்போ இந்த 545 வெரிஃபை பண்ணணுனாக்கா இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பராலையும் இதை வகுத்து பார்த்தீங்கன்னா மீதி 5 வரும், ஆனால் வகுப்பட்டுரும். இந்த 545ன்றது வகுப்பட்டு மீதி கரெக்டாக 5 வந்துடும். உதாரணமாக 20ஆல் வகுத்து பாருங்களேன். 20ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2 20 40ன்னு வரும். மிச்சம் 14 145ன்னு வரும். அப்போது 7 20 140ன்னு வந்துட்டு பேலன்ஸ் வந்து அந்த 5 அப்படின்னு சொல்லி மீதி வரும். ஓகேவா? இதைத்தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் எல்லாத்தாலையும் வகுப்பட்டு மீதம் 5 கொடுக்குற மிக சிறிய எண்ணுன்னு ஒன்றே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே மாடல்ஸில் நடத்தியிருக்கிறோம். அடுத்த கொஸ்டின் 99வது. 15 25 40 75 ஆகியவற்றால் சரியாக வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மிகப்பெரிய 4 இலக்க எண். 4 இலக்க எண்ணில் மிகப்பெரிய எண்ணை எதை சொல்லுவோம்? 4த்துலையுமே 9 9ன்னு வரணும். ஒரு 4 டிஜிட் இருக்குன்னா 9 9 9 9ன்னு 4 டிஜிட் வந்ததுன்னா இதுதான் அதுலேயே இருக்கிற பெரிய நம்பர். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த எல்லா நம்பராலையும் காமனாக வகுபடணுமா? அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த எல்லா நம்பரும் வகுபடுற காமனான நம்பர் என்னன்னு எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். அப்போ 15 25 40 75க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 5ஆல் போடலாமா?
3 15 5 25 8 40 1 5 மிச்சம் 2 5 25ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5ஆலேயே போடலாம். 3 1 5 8 3 15ன்னு வரும். மறுபடியும் 2 3 காமனாக வந்துட்டு அப்போ 3 அதில் போட்டால் 1 3 3 1 8 3 9ன்னு வரும். சாரி 1 3 3. அப்போ 8ன்னு கீழே வந்துட்டு இதை மறுபடியும் 2 2ஆல் போட்டுட்டு இருக்கிறதுக்கு அதோடையே விட்டுறலாம். அப்போ இது எல்லாத்தையுமே பெருக்குமா, கடைசியாக தான் 5 பெருக்கணும். 3 24 24ஓட 5 பெருக்குனாக்கா ரெட்டப்படை அப்படியே பாதியாக்கணும்னாக்கா 1 2 கூட ஒரு 0. மறுபடியும் 5ஆல் பெருக்கணுமா, இது ஒரு ரெட்டப்படை அப்படியே பாதியாக்கணும்னா 6 0 கூட ஒரு 0. அப்போது 600 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம். 600 அப்படின்றது இந்த நம்பர் எல்லாத்தாலையும் வகுக்கிற நம்பர். ஆனால் அவங்க கேட்குறது மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்றனால இந்த 999 இந்த 600ஆல் எத்தனை தடவை போகுதுன்னு பார்த்து மீதம் ஒரு நம்பர் வரும். கரெக்டாக இந்த 999 இந்த 600 வகுக்காது. மீதி ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை இந்த 9999லேருந்து கழிச்சிட்டா முடிஞ்சுது. அப்போது இந்த 9999 இந்த 600ஆல் வகுக்கணும். 600ஆல் வகுத்தா ஒரு 600 600 அப்படின்னு சொல்லி வரப்போ பேலன்ஸ் என்ன வரும், 9 9 3ன்னு வரும். ஒரு 9 கீழே இறக்கணும்னாக்கா 3999 எத்தனை தடவை இந்த 600 வரும், 0 விட்டுருங்க. 6 6 36. அப்போ 6 தடவை போடலாமா, 3900ன்றப்ப 6 தடவை போட்டோம்னாக்கா 3 36 00 வரும். அப்போது 9 9 3ன்னு வரும். இதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லை. 399 கம்மியாக இருக்கணும். அதாவது இந்த 9999லேருந்து இந்த 399 கழிச்சா வர நம்பர் தான் இந்த எல்லா எண்ணாலையும் வகுப்படுற மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாக இருக்கும். அப்போது 999 9999 அது 399 கழிச்சா 0 0 6 9 9600 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய 4 இலக்க எண் இந்த 4 நம்பராலேயும் வகுப்படும். நீங்கள் வேணால் இப்போ இந்த 4 நம்பராலேயே வகுத்து பார்த்தீங்கன்னா இந்த 9600 கரெக்டாக வகுப்படும். ஓகேவா, இதான் அந்த 4 இலக்க எண். சரியா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 3 மணிகள் 30 நிமிடம் 45 நிமிடம் 1 மணி இடைவெளியில் ஒலிக்கின்றன. அவை மூன்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றாக ஒலிக்க துவங்கினால் எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும் தான் கேட்குறாங்க. ஓகேவா, எவ்வளோ நேரம் கழித்து மறுபடியும் ஒரே டைமில் அந்த பெல் இல்லை அடிக்கும்னு கேட்குறாங்க. சில நேரத்தில் ஒரு டைம் லிமிட், ஒரு 20 மணி நேரம் இல்லை ஒரு வாரம் அப்படின்னு டைம் கொடுத்துட்டு இத்தனை டைமுக்குள்ளே அது எத்தனை தடவை சேர்ந்து ஒலிச்சிருக்குன்னு கேட்பாங்க. அது ஒரு மாடல் கணக்கு, அதையும் நடத்திருப்போம். இப்போது அடுத்த பெல்லு எப்போ ஒன்றா ஒலிக்குன்னு கேட்டால் இந்த 3 நம்பராலையும் காமனாக வரப்போகிற அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னா காமனான நம்பருக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஓகேவா, மீச்சிறு பொது மடங்கு, ஏன்னா இதோட மடங்கில் தான் அந்த நம்பர் வரப்போகுது. அந்த காமனான நம்பர் என்னென்னு பார்க்கணுன்னா எல்லாத்துக்குமே எல்சிஎம். இது ரெண்டும் நிமிடத்தில் இருக்குது, 30 நிமிடம் 45 நிமிடம். ஆனால் இது 1 மணின்னு இருக்குது. அப்போது ஒன்று இது ரெண்டுத்தையும் மணிக்கு மாற்றணும், இல்லை இதை நிமிடத்துக்கு மாற்றணும். இதெல்லாம் மணிக்கு மாற்றினாக்கா அந்த தசமஸ்தான டிஜிட்டில் போகும், 60ஆல் வகுக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த 1 மணியை நிமிடத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான். அப்போது 30 நிமிடம் ஒன்று, இது 45 நிமிடம், 1 மணிங்கிறத 60 நிமிடம்னு போட்டுக்கிட்டு இந்த 3 நம்பருக்குமான காமனான எண் என்னன்னு பார்க்கணும். 30 45 60. ஓகேவா, 5ஆல் போடலாமா, 5ஆல் போட்டால் 5030, 9 5 45, 12 5 60. அப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3ஆல் போடலாமா, 5 3 9 4 12. இப்போ பார்த்தீங்கன்னா 5 3 4ன்னு வந்திருக்கு. ஓகேவா, சாரி 6ன்னு வரணும், 6 5 30, தப்பாக போட்டுருங்க பாருங்கள், 6 5 30. அப்போ 7 3 6. ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக தப்பு வரதையும் பார்த்துக்கணும், எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்குமான்னு. 2 3 4. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2ஆல் போடலாம், 1 2 3 2 4. அப்போது இதுக்கு மேலே போட தேவையில்ல, அப்படியே பெருக்க வேண்டியதாக. 5 கடைசியாக தான் பெருக்கணும், அதான் மெயினான ரூல். 3 2 6 3 2 6 6 6 36. அதோடு இந்த 5 பெருக்கணும்னாக்கா ரெட்டப்படை அப்படியே பாதி, 1 8 0 180 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 மணியும் அடுத்து சேர்ந்து ஒலிக்கிற நேரம். 180ங்கிறது என்ன, மணி கிடையாது, நிமிடம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே இங்கே நிமிடத்துக்கு மாற்றிக்கிட்டோம். அப்போ 180 நிமிடம் கழித்து 3 மணியும் ஒன்றா ஒலிக்க போகுது. 180 நிமிடம்னா எத்தனை மணி நேரம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். ஓகேவா, 180 1 மணிக்கு 60 நிமிஷமாக 60ஆல் அடித்தோன்னாக்கா 3 மணி நேரம். 3 மணி நேரம் கழித்து மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும். சாய்ஸில் எங்கே இருக்குது, 2 மணி 4 மணி 3 மணி 5 மணி. அப்போது 3 மணி அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வச்சே கண்டுபிடிக்கிற கணக்குகள் டேரெக்டாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு கொடுக்காம இந்த மாதிரி அடுத்த ஒலிக்கிற நேரமும் இல்லை மிகப்பெரிய எண் என்ன மிக சிறிய எண் என்ன இப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த மாடல் எல்லாமே நடத்திருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 28 and 42 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 28 மற்றும் 42இன் மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதோட மீச்சிமா மீப்போவா, அதுவும் பார்த்திங்கன்னா அதை வந்து ரேஷியோவாக கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட்டு நம்ம அந்த டானா மெத்தட்லேயே போட்டலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்பர் 28 42 ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெட்டப்படை, ரெண்டாலேயே போடலாம். ரெண்டால் போட்டால் 14 2 4 மிச்சம் 1ன்னு வரும். 14 21 பார்த்தாலே தெரியுது 7ஆல் அடிபடும். 7ஆல் போட்டாக்கா 7 14 3 21ன்னு வரும். இதுக்கப்புறம் காமனாக எதுவுமே போட முடியாது. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா பகா நம்பர்ஸாக வந்துட்டு அதோடு முடிச்சுக்கலாம். நமக்கு இதில் பார்த்திங்கன்னா மீச்சிமாவும் தேவை, மீப்போவாவும் தேவை. மீப்போவானாக்கா இந்த காமனாக இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா, மீப்போவா 2 × 7 14ன்னு ஒரு மீப்போவா. மீச்சிமானாக்கா பேலன்ஸாக இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையுமே அதோட பெருக்கணும். ஓகேவா, மீச்சிமா அதுக்கு 2 × 7 மறுபடியும் 2 × 3. ஓகேவா, 3 21 21 2 42 42 2 84ன்னு வரும். ஓகேவா, இது ரெண்டோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மீச்சிமா மற்றும் மீப்போவா. ஓகேவா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் எல்சிஎம் முதல்ல போட்டு ஹெச்சிசிஎஃப் அடுத்து போடணும். ஓகேவா, ஹெச்சிசிஎஃப் இஸ்ட்டு எல்சிஎம் அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ரேஷியோ தப்பாக வந்துடும். ஓகேவா, அவங்க எந்த ஆர்டரில் கேட்குறாங்களோ அதே ஆர்டரில் போடணும். அப்போ எல்சிஎம் என்ன 84, இது வந்து 14. காமனாக இருக்கிற நம்பரை எடுத்துட வேண்டியதான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டப்படையாக இருக்கா, 2ஆல் அடிக்கலாமா, 2ஆல் அடித்தாக்கா 4 2 42ன்னு வரும். இது வந்து 7ன்னு வரும். பார்த்தாலே தெரியுது 7ஆல் அடிக்கலாம். 1 7 6 7 42. அப்போது 6:1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, அப்படி இல்லைனா இதுலேயே இந்த 2 7 காமனாக இருக்குன்னு அதை விட்டுட்டு இது வந்து 1 3 6ன்னு இங்கேயே ஷார்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். சரியா, அது வந்து உங்களால் ஸ்பீடாக போட 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 ப்ராக்டிஸ் ஆகி அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்களாக க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா, அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் தி லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் டூ நம்பர்ஸ் 1728 அண்ட் k is 5184 தென் ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் k ஆர் பாசிபிள்னு கேட்குறாங்க. ஓகேவா, 1728 மற்றும் k இன் மீச்சிமா என்பது 5184 எனில் k இன் எத்தனை மதிப்புகள் சாத்தியமாகும். ஓகேவா, எத்தனை வேல்யூஸ் வந்து பாசிபிளாக இருக்குது, அதாவது கேவாக இருக்க எத்தனை வேல்யூஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த வேல்யூ கேட்கல, இந்த மதிப்புலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இதை நம்ம எப்படி போடலான்னா அந்த ஃபேக்டர் மெத்தடுக்கு இந்த காரணிப்படுத்துகிற மாதிரி போடலாம். அந்த டானா வகுத்தல்ல, அதாவது எத்தனை 2 உள்ளே இருக்குது, எத்தனை 3 உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிப்போம்ல, அந்த மாதிரி பிரித்து போடணும். ஃபஸ்ட்டு அவங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 1728, அதை பிரிப்போம். 1728 என்ன பண்ணும், டானா வகுத்தல்ல சின்ன சின்ன நம்பரால் போட்டுகிட்டே வரணும். 2ஆல் போட்டால் 8 2 14 மிச்சம் 1, 6 2 12 மிச்சம் 4. ஓகே, 2 அப்படி போட்டாக்கா 4 3 2ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டாக்கா 2 1 2 மிச்சம் 1 6ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 0 8. மறுபடியும் 2ஆல் போட்டாக்கா 5 4. மறுபடியும் 2ஆல் போட்டாக்கா 27ன்னு வரும். இதுக்கப்புறம் 2ஆல் போட முடியாது, 27 3ஆல் வகுப்படும் தெரியுது. 3ஆல் போட்டால் 9, மறுபடியும் 3ஆல் போட்டால் 3ன்னு வரும். அதோட நிப்பாட்டிக்க வேண்டியதான். அப்போது இந்த 1728 ஃபேக்டராக பிரிச்சாக்கா எத்தனை 2 வருது, 1 2 3 4 5 6 6 2 வருது. 1728 2 பவர் 6, அதுக்கப்புறம் 3 பொறுத்த வரைக்கும் 3 3 இருக்குது. அப்போது இன்ட்டு 3 பவர் 3 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரிக்கலாமா. இப்போ ஒரு நம்பரை பிரிச்சிட்டோம், இன்னொரு நம்பரு கண்டுபிடிக்கணும். அவங்க 5184 எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அதையும் பிரிக்க வேண்டியதான். அதுக்கும் 5184க்கும் இந்த மாதிரி டானா போட்டு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதை விட இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. என்னென்னா, இப்போ 2 நம்பர் கொடுத்து அந்த 2 நம்பரோட எல்சிஎம் கொடுக்குறாங்கன்னா இந்த 2 நம்பரால் உருவாகிற நம்பராக தான் அந்த எல்சிஎம் இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக இந்த நம்பரை கொடுத்துருக்க இந்த 2 நம்பரும் வகுக்கும் அப்படின்றது தானே மெயினான ரூலு. அப்போனா இந்த 5728ங்கிறது இதோட மடங்காக தான். ஓகேவா, இந்த 1728ஓட மடங்காக தான் 5184 இருக்கும். அப்போது எத்தனை மடங்காக இருக்குதுன்னு சொல்லி அதை மட்டும் கண்டுபிடிச்சா எக்ஸ்ட்ரா வர அந்த ஒரு நம்பர் மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1728க்கும் 5184க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் இதை பார்த்தாலே தெரியுது. கிட்டத்தட்ட 2000, இது வந்து ஒரு 5200 கிட்ட இருக்குன்னா 3ஆல் பெருக்கி பார்த்தாக்கா கிட்டத்தட்ட வருமா. நீங்கள் வேணால் 1728 3ஆல் பெருக்கி பாருங்கள். 3 24 மிச்சம் 2, 2 6 2 8, 3 21 மிச்சம் 2, 1 3 3 2 5. 5184 இந்த நம்பர் வந்துட்டா. அப்போது
இதை நம்ம இந்த மாதிரி டானா வகுத்தில் போட்டுகிட்டே வந்தோன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 தான் வரப்போகுது. ஓகேவா, இந்த 1728ஓடு இந்த 3 பெருக்குனா தான் இந்த நம்பர் வரப்போகுதுன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 3 தான் வரப்போகுது. அப்போது இந்த 5184 பிரித்தோன்னா அதே 2 2 2 2 6 மடங்கு இருக்கும். 3 மட்டும் இந்த 3 இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 வருது. அப்போது 3/4 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. சரியா, இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க முடியலைனாக்கா இதுக்கு டானா போட்டு கொண்டு வந்து நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி கணக்கெலாம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1728 இந்த மாதிரி பிரிக்கலாம், 5184 இந்த மாதிரி பிரிக்கலாம். அடுத்து இன்னொரு நம்பர் அந்த கே தான் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டாக்கா மடங்கில் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா மீச்சிமக்கு என்ன எடுப்போம்? அந்த மடங்கில் எது அதிகபட்ச நம்பராக இருக்கோ அதை தானே எடுப்போம். இப்போ 2ல் 6 தான் அதிகமாக இருக்குன்னா 2/6 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். ஓகேவா, இந்த கே பக்கத்தில் போட வேணாம், 2/6ன்னு எடுத்துக்குவோம். இப்போ 3ல் எது அதிகமாக இருக்கோ அதை தானே எடுத்துக்குவோம். 3/4 தான் அதிகமாக இருந்திருக்கு. அப்போது இந்த 5184க்கு 3/4 எடுத்துருக்கோம். இதில் 3/3 தான் இருக்குது. அப்போது 3/4ன்றது இன்னொரு நம்பரில் இருந்தே ஆகணும். அப்போது இந்த கேல இந்த 3/4 கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் கண்டிப்பாக இருக்குது. அப்போது இந்த நம்பர் இருக்குன்னா வேறு என்னென்ன நம்பர்லாம் பாசிபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது? கூட இந்த 2 இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா 2/6 தான் மீச்சிமக்கு இருக்குது. அந்த 2/6 இந்த நம்பர்லேயே இருக்குது. ஓகேவா, 1728 இந்த 2/6 எடுத்திருக்கோம். ஆனால் 3/3 தான் இருக்குது, 3/4 இல்லைன்றதுனால இந்த கேலேருந்து இந்த 3/4 மீச்சிமக்கு எடுத்திருப்போம். ஓகேவா, அப்போது இதுக்குள்ளே வேறு என்னென்ன நம்பர்லாம் வரலாம்? இந்த 2ஓட மடங்கு தான் வர வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது நம்பர் வந்தால் மீச்சிமம் மாறி போயிடும். இந்த மடங்கில் 2 தான் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று அந்த 2 இல்லாமல் இருக்கலாம், 2/0 இருக்கலாம், இல்லை ஒரு 2 மட்டும் இருக்கலாம், இல்லை 2 2 மட்டும் இருக்கலாம், 3 2 4 2 2/5 2/6 வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா 2/6 வரைக்கும் இருந்தால் தான் காமனாக 2/6 இருக்குதுன்னு இந்த எல்சிஎம்முக்கு எடுத்திருப்போம். சரியா, அப்போது இந்த மாதிரியான ஒரு 7 சாய்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட்டாயமாக 3/4 இருக்கும். எல்லாத்துக்கூடையும் 3/4 இருக்கும். ஓகேவா, அது இல்லாமல் 2/1 இருக்கா 2/2 இருக்கா அப்படின்னு தான் தெரியல. அப்போ இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட மதிப்பு தெரியுதா? பாசிபிள் இருக்குதுன்னு சொல்ல முடியுதா? அப்போ எத்தனை பாசிபிள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி 7 பாசிபிள் இருக்குதுன்னு ஆன்சர் வரும். ஓகேவா, அதாவது இந்த கேல என்ன மதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் கேட்குறாங்க. இந்த கேல கட்டாயமாக 3/4ன்றது இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம எல்சிஎம்மில் எடுத்துருக்க முடியும். சரியா, அது இல்லாமல் இன்னொரு நம்பர் இருக்குன்னா இந்த நம்பர்லாம் இருக்கலாம். ஓகேவா, 2/0னா இதுக்கு மதிப்பு 1 தான். ஓகேவா, இது இல்லாமலும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம், இல்லை 2/2ன்னு சொல்லி 2 2ஆகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த 2/0வையும் சேர்த்து 7 பாசிபிள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 7 பாசிபிள். இந்த மாதிரியான கணக்கெலாம் கொஞ்சம் ரேராக தான் கேட்பாங்க. 1 2 கணக்குகள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான கணக்கெலாம் கொடுக்குறேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த மாதிரியான கணக்குகளும் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லி தி லென்த் 7 மீட்டர் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர். 7 மீட்டர் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் நீளத்தை சரியாக அளவிட பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய நீளத்தை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, 3 அளவு கொடுத்துட்டு மிகப்பெரிய நீளம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே இந்த மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்தவுடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, மீப்போவை கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. இதில் எங்கே எல்லோரும் குழப்பிக்குவாங்கனாக்கா இது 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இது 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 85 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணி பார்க்கணும். 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர்னு. ஓகேவா, ஒன்று தனியாக கொடுத்தோடனே படிக்கும்போதே சிலர் குழம்பிக்குவாங்க. சிலர் தெளிவாக பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் குழம்பிக்கலாம், அதனால் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி மீட்டர் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க, யூனிட் வேறு மாதிரி இருக்குனாக்கா நம்ம என்ன பண்ணால் ஒரே யூனிட்டாக மாற்றணும். ஓகேவா, ஒன்று எல்லாத்தையுமே மீட்டருக்கு மாற்றணும், இல்லை எல்லாத்தையுமே சென்டிமீட்டருக்கு மாற்றணும். மீட்டருக்கு எல்லாத்தையுமே மாற்றணும்னா 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 3.85 மீட்டர்னு போடுவோம். ஓகேவா, அப்படி போடுறப்ப பாயிண்டில் வரப்போ இன்னும் நம்ம குழம்பிக்குவோம். அதனால் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிறோம். ஓகேவா, 1 மீட்டர்ன்றது எவ்வளோ சென்டிமீட்டர்? 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். அப்போ எல்லாத்தையுமே சென்டிமீட்டருக்கு மாற்றணும்னா 7 மீட்டர் அப்படின்றது 700 சென்டிமீட்டர்னு வரும். 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் அப்படின்றது டைரெக்டாக 385 சென்டிமீட்டர்னு வரும். ஓகேவா, இந்த 3 மீட்டருக்கு ஒரு 300, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 85 கூட்டினா 385.
அதே மாதிரி இந்த 12 மீட்டர் 95 சென்டிமீட்டருக்கு 1295 ஓகேவா 1295 சென்டிமீட்டர்னு வந்துடும். அப்போது இது மூணுத்துக்கும் இப்போது ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கு எப்படி ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம்? ஈஸியாக டானா மெத்தடில் போட்டுடலாம். 700 385 1295 அப்படியே அஞ்சாலையே போடலாம். எல்லாமே 0 5 தான் முடியுது, பெருசாகவே போடலாம். அஞ்சால போட்டோன்னா 1 5 5 மிச்சம் 2 4 5 20 0 7 5 35 மிச்சம் 3 7 5 35 7 5 10 மிச்சம் 2 5 25 மிச்சம் 4 45 9 5 45ன்னு வரும். இப்போது அடுத்து என்ன நம்பர் போடலாம்? இது பார்த்தாலே தெரியுது 77. ஒன்று 7ஆல் வகுப்படும், இல்லை 11ஆல் வகுப்படும். இது வந்து 0 விட்டுட்டா 14ன்னு இருக்குது. அப்போ இதுவும் 7ஆல் வகுப்படும். அப்போ 3ஆம் நம்பரை பார்க்கவே தேவையில்லை, மேக்ஸிமம் 7ஆல் வகுப்படும்னு 7ஆல் போட்டுடலாம். 7 14 0 1 7 1 7 3 21 மிச்சம் 4 49 7 49 வகுப்படுது. இப்போ அதுக்கடுத்து என்ன நம்பரால் காமனாக போடலான்னா போட முடியாது. ஏன்னா 11ன்றதும் பகாயன் 37ன்றதும் பகாயன், அவ்வளோதான். நமக்கு தேவை பொதுவான நம்பர் தான். ஏன்னா மீ போவா தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பொதுவான நம்பர் என்னென்ன? 5 பெருக்கல் 7 பெருக்குனாக்கா 35ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 35 தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. இந்த ஒரு இடத்துல குழம்பிக்காமல் இருந்தாக்கா யூனிட் கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக டானாவத்தில் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து the product of HCF and LCM of two numbers is 24. If the difference of the number is 2, then the larger அதாவது greater number is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீபோவா மற்றும் மீச்சிமாவின் பெருக்கல் பலன் 24, அவற்றிற்கிடையேயான வித்தியாசம். ஓகேவா? அதாவது அந்த எண்களுக்கு இடையான வித்தியாசம் 2 எனில் பெரிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த ப்ராடக்ட் ஆஃப் HCF அண்ட் LCM அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே ஓகேவா, மீபோவா மீச்சிமாவோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? அந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. ஓகேவா? அந்த LCMையும் HCFையும் பெருக்குனா அந்த 2 நம்பரோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? அந்த 2 நம்பர் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோமே, இந்த 2 நம்பரோட பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருப்போனா இந்த ஃபார்முலாலேயே போட்டுடலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பரோட பெருக்கல் பலன், இப்போ LCM HCFோட பெருக்கல் பலன் 24ன்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் எக்ஸ் இன்ட்டு ஒய். இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இன்னொரு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, அவற்றுக்கு இடையான வித்தியாசம். ஓகேவா? த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி நம்பர்ஸ், அந்த 2 நம்பரோட வித்தியாசம் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? எக்ஸ் வந்து பெரிய நம்பர்னு வச்சுக்கோ, பெரிய எண் தான் கேட்குறாங்க, எக்ஸை பெரிய நம்பர்னு வச்சுக்கோ. எக்ஸ்லேருந்து ஒய்யை கழிச்சா வர நம்பர் பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து ஒன்று எக்ஸை கண்டுபிடிக்கலாம், இல்லை ஒய்யை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா 2 + ஒய்ன்னு வரும். இந்த எக்ஸை கொண்டு போய் இந்த எக்ஸுக்கு பதிலாக போட்டு ஒய்யோட உள்ள பேருக்குனாக்கா ஒய் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது பார்த்திங்கன்னா காரணிப்படுத்துக மெத்தடில் வரும். இந்த மாதிரி காரணிப்படுத்துக மெத்தட் வர்றதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரியான கணக்குகளுக்கு ஆன்சர் த்ரூவாக போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஏன்னா அவங்க இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கனாலே அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் அது வந்து கம்ப்ளீட் பண்ணுதா, அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுதான்னு பார்த்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் எக்ஸ் மைனஸ் ஒய்னு ஈக்குவல் டு 2ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, 24 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 கண்டிஷனை ஃபாலோ பண்ணுதா இந்த 4 ஆப்ஷன் பார்த்தாலே போதும். ஓகேவா? ஏன்னா இந்த 4 ஆப்ஷனில் தானே ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. அவங்க பெரிய நம்பர் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த 3ன்றதை பெரிய நம்பர்னு எடுத்துக்கோ. 3 பெரிய நம்பர்னால் நம்ம என்ன சொன்னோம்? எக்ஸ்ன்னு சொன்னோமா? இப்போ ஆன்சர் வந்து 3 இருக்குனாக்கா ஒய் என்னவா வர சான்ஸ் இருக்குது? இப்போ ஒய் அந்த சைடு கொண்டு போய் இந்த பக்கம் கொண்டாந்துருவோமே, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்குது. சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம 3 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோன்னா என்ன வரும்? 3 - 2 ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? அதாவது 1ன்னு வரும். 3 - 2 1ன்னு வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ எக்ஸ் 3 ஒய் 1னா இந்த கண்டிஷனை பூர்த்தி பண்ணுமா? இந்த கண்டிஷன் என்ன? எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா 24 வரணும். 3யும் 1யும் பெருக்குனா 24 வருமா? வராது, 3 தான் வரும். அப்போது 3 இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அதை கழிச்சு விட்றலாம். அடுத்து 4 பாருங்கள். எக்ஸ் 4ன்னு இருக்குனாக்கா என்ன வரும்? 4 - 2 2ன்னு வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வச்சோன்னாக்கா 4 2யும் பெருக்குனா 8 தான் வரும். ஓகேவா? 4 2யும் பெருக்குனா 8 தான் வரும். நமக்கு வர வேண்டியது 24. அப்போ அதுவும் கிடையாது. அடுத்து 3வது சாய்ஸை பாருங்கள், 6ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு வச்சோன்னாக்கா 6 - 2 4ன்னு வரும். அப்போது ஒய் ஈக்குவல் டு என்ன? 4. அப்போது எக்ஸ் 6 ஒய் 4னாக்கா 6 × 4 24 அப்படின்னு சொல்லி வருதா? இந்த 2வது கண்டிஷனையும் பூர்த்தி பண்ணுதா?
அப்படின்னாக்கா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆன்சர் த்ரூவாக போட்டுடணும். ஓகேவா? இந்த மாதிரி 2 கண்டிஷன் கொடுக்குறாங்கனாலே மேக்ஸிமம் ஆன்சர் த்ரூவாக போட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். காரணிப்படுத்துகிற மாதிரி x² y² அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கொயர் நம்பர் வருதுனாலே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிடுங்க, உங்களால் ஈஸியாக போட முடியும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின், the LCM of two number is 12 times of their HCF. The sum of HCF and LCM is 403. If first number is 93, find the second numberனு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இரு எண்களின் மீச்சிமா அவற்றின் மீப்போவாவை போல் 12 மடங்கு. மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் 403. அதோட முதல் எண் 93 எனில் இரண்டாம் எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 நம்பர், அந்த LCM வந்து 12 டைம்ஸ் ஆஃப் தி HCFனு கொடுத்துருக்காங்க. அதாவது LCM equal to 12 டைம்ஸ் ஆஃப் HCF அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் HCF அண்ட் LCM 403. ஓகேவா? அந்த LCMையும் HCFையும் கூட்டினாக்கா 403 வருமா? இதில் வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா LCM equal to 12 HCFனா இந்த LCMக்கு பதிலாக இந்த 12 HCF போட்டுடலாமா? 12 into HCF plus HCF equal to 403. அப்போ கூட்டினோன்னாக்கா 12 HCFோட ஒரு HCF கூட்டினா 13 HCFனு வரும். 13 HCF equal to 403னா 13 கீழே கொண்டு போய் அடிக்கலாமா? அப்படியே அடித்தோன்னாக்கா ஓர் 13 13 3 13 39 மிச்சம் 1ன்னு வரும். ஓர் 13 13ன்னு வரும். அப்போ HCF என்ன? 31. சரியா? HCF 31ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு LCMும் கண்டுபிடிச்சிடலாமா? LCM என்ன வரும்? 12 into 31ன்னு வரும். இதை நீங்கள் பெருக்கலாம், இல்லை பெருக்காமல் அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா இந்த ரெண்டாவது எண் தான் என்னன்னு தேவை. முதல் எண் நமக்கு தெரிஞ்சு போச்சு, 93ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா 2 நம்பர் HCFும் தெரிஞ்சு போச்சு, LCMும் தெரிஞ்சு போச்சு, ஒரு நம்பரும் தெரிஞ்சு போச்சுன்னா இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சிடலாமா? என்ன ஃபார்முலா? LCM into HCF equal to அந்த 2 நம்பரோட பெருக்கல் பலன் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம்ல, x into y. அதை அப்படியே போட வேண்டியதான். LCMக்கு பதிலாக என்ன? இந்த 12 பெருக்கல் 31 12 பெருக்கல் 31 பெருக்கல் HCF வந்து இந்த 31. அதில் ஒரு நம்பர் 93ன்னு போட்டோமா, எக்ஸ் வந்து 93ன்னு வச்சுக்குவோம். ஒய் இன்னொரு நம்பர் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே அடித்து போட்டால் முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து அடிப்போம். ஓர் 31 31 3 31 93ன்னு வரும். ஓர் 3 4 12ன்னு வரும். அப்போ உள்ளே பெருக்கணுன்னாக்கா 4 into 31 124ன்னு வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன? 124. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? அவங்க இந்த மாதிரி கூட்டல் மாதிரி கொடுத்து 12 டைம்ஸ்னு கொடுத்தனால HCF கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் போட்டே கண்டுபிடிச்சிட்டோம். மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The ratio of two numbers is 3:4. The product of LCM and HCF is 10,800. The sum of these numbers is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இரு எண்களின் விகிதம் 3:4. மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் பலன் 10,800 எனில் அவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் HCF கொடுத்துட்டாங்க. ஆனால் கூடவே ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 2 நம்பரோட ரேஷியோ. இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தா இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. LCM equal to HCF இன்ட்டு அந்த 2 ரேஷியோ, அந்த 2 ரேஷியோட பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா போடுவோம். ஓகேவா? ஆனால் இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் HCFனு கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் அந்த LCM இன்ட்டு HCF equal to அந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் x into y அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த 2 நம்பர் x into yன்றதுக்கு பதிலாக a into bன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 2 நம்பர் 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் ABன்றது 3:4ன்ற விகிதத்தில் இருக்கான். ஒரு நம்பர் இந்த மாதிரி 2 நம்பரை விகிதமாக எடுக்கிறோன்னாக்கா என்ன பண்ணியிருப்போம்? அதுலேருந்து ஏதோ ஒரு காமனான நம்பரை வெளியே எடுத்துருப்போமா? அந்த காமனான நம்பருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 3x 4xன்னு போட்டுக்கோமா? இந்த மாதிரி 3x 4xன்றது தான் அந்த 2 நம்பர். ஏன்னா காமனாக நம்பரை வெளியே எடுத்தோன்னா அது வந்து 3:4ன்னு ரேஷியோ இருக்குது. அந்த காமனான நம்பரை உள்ளே பெருக்கிட்டா அது வந்து அந்த நம்பராக மாறிடும். ஓகேவா? அப்போது ஏபி என்ன? 3x 4x 3x into 4x. நமக்கு தான் தெரியுமே ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் HCF 2 நம்பர் LCM HCF பெருக்குனா 10,800ன்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ 10,800 இங்கே போட்ட வேண்டியதான். அப்போ பெருக்குனாக்கா 3 4 கீழே வகுத்தில் கொண்டாந்துருவோமா? 10,800 உள்ள பெருக்கிட்டுலாம் இருக்க வேணாம். 3 4 கீழே கொண்டாந்துருவோம். இங்கே 2 x இருக்குது, அதை வேணால் பெருக்கி x2ன்னு போட்டுக்க வேண்டியதான்.
அப்போ அடித்தோன்னா 1 3 3 3 9 மிச்சம் 1 6 3 18 2 0 1 4 4 4 9 36 அப்போது கூட 2 0 900 வரும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 900னா எக்ஸோட வேல்யூ என்ன 9 3ன்னு வரும். அப்போ 30ன்னு வரும். 30 ஸ்கொயர் தான் பார்த்திங்கன்னா 900. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த 30ன்னு போட்டு அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சிடலாமா? ஏ ஈக்குவல் டு என்ன 3x அப்போ 3x எக்ஸுக்கு பதிலாக 30 போட்டோம்னாக்கா 90ன்னு வரும். பி ஈக்குவல் டு 4x எக்ஸுக்கு பதிலாக 30ன்னு போட்டோன்னா 120ன்னு வரும். கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இதான் கணக்கில் கேட்குறாங்கன்னா அது இல்லை, அந்த இரண்டு எண்களின் கூடுதல் தான் கேட்குறாங்க. சம் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ். அப்போது ஏவையும் பியையும் கூட்டணும். கூட்டினாக்கா 90யும் 120யும் கூட்டினாக்கா 210ன்னு வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 210. இங்கேயும் மேக்ஸிமம் இந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் ஆகுது, பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி லீஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 13 which when divided by 3 4 and ஓகேவா 3 4 5 and 6 gives remainder 1 2 3 and 4. ஓகேவா? 3 4 5 மற்றும் 6ஆல் வகுக்கும் போது மீதமாக 1 2 3 மற்றும் 4ஐ கொடுக்கும் 13இன் குறைந்தபட்ச பெருக்கத்தை கண்டறிவோம்னு கேட்குறாங்க. ஓகேவா? பெருக்கத்தைனா மடங்கை கேட்டிருக்காங்க. 13ஓட மடங்காக இருக்கணும். அதில் தான் ஏதோ ஒரு இந்த 4 நம்பரில் ஆன்சரில் ஏதோ ஒன்றா இருக்க போது 13ஓட மடங்கு தான். ஆனால் அந்த நம்பரை 3ஆல் வகுத்தா மீதி 1 தருமா, 4ஆல் வகுத்தா மீதி 2 வருமா, 5ஆல் வகுத்தா மீதி 3 வருமா, 6ஆல் வகுத்தா மீதி 4 வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர். இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நம்பரையும் 3ஆல் வகுத்து 1 வருதா 4ஆல் வகுத்து 1 வருதா அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி மேக்ஸிமம் இருக்கும். அது வந்து முதல்ல 13ஓட மடங்கா அப்படின்னு சொல்லி வேறு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கணக்குகள் அடிக்கடி போடுறீங்கனாக்கா உங்களால் ஈஸியாக அதை சுருக்க முடியும். ஏன்னா பெருக்கல் வகுத்தல் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது 5ஆல் பெருக்கிறது 11ஆல் பெருக்கிறது. அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுலையுமே பார்த்தீங்கன்னா 5ஆல் அந்த நம்பரை வகுத்தா பேலன்ஸ் வந்து 3 வருதான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 5ஆல் போட்டு பார்த்தாலே மேக்ஸிமம் ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், ஒரு நம்பரை 5ஆல் வகுக்கிறோம்னாக்கா அந்த நம்பர் கரெக்டாக வகுப்படணும்னா ஒன்று 0ல் முடியணும், இல்லை 5ல் முடியணும். அப்படி இல்லைனாக்கா பேலன்ஸ் எந்த நம்பர்லாம் இருக்கோ அது எல்லாமே மீதியாக வந்துடும். இப்போ 596 இருக்குது, அது 5ஆல் வகுத்தா என்ன வரும், 595ஓடு முடிச்சுட்டு பேலன்ஸ் வந்து மீதி 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ 596 5ஆல் வகுத்து பாருங்களேன், 1 5 5 பேலன்ஸ் 0, 9 இறக்குனாக்கா 1 5 5 மிச்சம் 4 46, 9 5 45 பேலன்ஸ் 1 அப்படின்னு சொல்லி மீதி வருதா. அதாவது 5 போக 5 கடைசியிலேருந்து கழிக்கணும். ஓகேவா? கடைசி நம்பர்லேருந்து 5 கழிச்சா எவ்வளோ பேலன்ஸோ அதுதான் மீதியாக வரப்போகுது 5ஆல் வகுக்கிறப்ப. அப்போது 596 5ஆல் வகுத்தா மீதி 1 வருதான். நமக்கு 5ஆல் வகுத்தா மீதி என்ன வரணும், 3 வரணும். அப்போது இந்த 596 இருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்து இந்த 592 பாருங்கள், 5ஆல் வகுத்தா என்ன வரும், கடைசியாக 590ன்னு முடிஞ்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 வந்து மீதியாக வரும். ஓகேவா? நமக்கு 3 தானே வரணும், அப்போது 2 வந்துருக்கு. அப்போது இதுவும் கிடையாது. இப்போ 600 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 5ஆல் வகுத்தா கரெக்டாக வகுப்பட்டுரும். ஏன்னா 0 5ல் முடிஞ்சால் கரெக்டாக வகுப்பட்டுரும், மீதி வந்து 0ன்னு வரும். அப்போ இந்த 600ம் கிடையாது. பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். இதை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அதுதான் ஆன்சர்னு போட்டுடலாம். நீங்கள் வேணால் பாருங்களேன், 598 5ஆல் வகுத்தா 595ஓடு முடிஞ்சிட்டு பேலன்ஸ் 3ன்னு வரும். ஓகேவா? 8ல் 5 போனால் 3ன்னு வரும். அப்போ 5ஆல் வகுத்தா பேலன்ஸ் 3 வருதுன்னு சொல்லி ஆன்சர் சி தான் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். நீங்கள் வேணால் இன்னும் வெரிஃபை பண்ணுன்னா இந்த 598 13ஆல் வகுப்படுதா, அதோட மடங்காக இருக்கான்னு பாருங்கள், 3ஆல் வகுத்தா 1 வருதான்னு பாருங்கள், 4ஆல் வகுத்தா 2 வருதான்னு பாருங்கள். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப போட்டு பாருங்கள். கணக்கு இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டால் டைமை எந்த அளவுக்கு சுருக்கணும்னு தான் பார்க்கணும். அதுக்கு 5ஆல் வகுத்து பேலன்ஸ் 3 வருதுன்னு அந்த ஒரு ஸ்டெப்போடு முடிச்சுட்டு ஆன்சர் வந்தவுடனே அடுத்த கணக்கு போயிடலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி லார்ஜஸ்ட் மெஷரிங் சிலிண்டர் தட் கேன் accurately fill 3 tanks of capacity 98, 182 and 266 liters each is of capacity அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 98, 182 மற்றும் 266 லிட்டர் திறன் கொண்ட 3 தொட்டிகளை துல்லியமாக நிரப்பக்கூடிய மிகப்பெரிய அளவிடும் சிலிண்டரின் கொள்ளளவுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது மிகப்பெரியன்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை வந்துட்டாலே நாம் என்ன கண்டுபிடிப்போம், மிகப்பெரிய அப்படின்னாலே பொதுவான நம்பர், அதாவது மீ போவா
ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், கொடுத்துருக்க இந்த 3 நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சாலே அதுதான் காமனாக வகுக்கிற நம்பராக இருக்குது. அதாவது காமனாக வகுக்குதுன்னா காமனாக அளக்குதுன்னு அர்த்தம். அளவிடும் தான் கேட்குறாங்க. அப்போ காமனான அளவிடும் நம்பர் தெரிஞ்சிடுமா? அப்போது 98, 182, 266 இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா போதும், டானாலே போடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட நம்பர் 2ஆல் போடலாமா? 4 2 8 மிச்சம் 1, 9 2 18, 9 2 18 மிச்சம் 1, 1 2 2 3 2 6, 3 2 6. இப்போ அடுத்து எந்த நம்பரால் போடலாம்? முதல் நம்பரை பார்த்தீங்கன்னா 7ஆல் வகுப்படும். 7 7 49, வேறு ஏதாலையும் வகுப்படப்படுது. அப்போது 7ஆல் வகுப்படுமான்னு எல்லாத்தையும் போட்ட வேண்டியதான். 7ஆல் போட்டால் 7 7 49, 1 7 7 மிச்சம் 2 21, 3 7 21, 1 7 7 மிச்சம் 6 63, 9 7 63ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வகுப்படாது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பகா நம்பர்ஸாக வந்துட்டு. அப்போ பொதுவாக இருக்கிற நம்பர் என்ன? இந்த 2 7 தான். அப்போது 2 × 7 14 லிட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஆப்ஷன் பி தான். 14 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு அளவையால் தான் கரெக்டாக இந்த பெரிய தொட்டி எல்லாத்தையுமே அளக்க முடியும். ஓகேவா? மீப்போவா கண்டுபிடிச்சாலே முடிஞ்சது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 3 5 மடங்களை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மடங்களை கொடுத்த நம்பருக்கு மீச்சியமாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மீச்சியமாக இந்த மாதிரி ஃபேக்டர் மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், மீச்சியமாக்கு அதிகமாக இருக்கிற அடுக்கு ஏதோ அதை எடுத்துக்குவோம். ஓகேவா? இதுவே மீப்போவா ஹெச்சிசிஎஃப் கேட்டாக்கா எது கம்மியாக இருக்கோ காமனாக இருக்கோ அதை எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு எல்சிஎம் தான் தேவை, மீச்சியமாக தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பெருசாக இருக்கிறத எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு எந்த நம்பர் பார்க்கலாம்? 2. 2ஓட மடங்கு இதில் 4 இருக்குது, இதில் 2 இல்லை, இதில் 2ஓட மடங்கு 10 இருக்குது. அப்போது 2 10 தான் அதிகமாக இருக்குது, அதை எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து 3க்கு 3 பவர் 6, 3 பவர் 8 இருக்குது, 3 பவர் 5 இருக்குது. அப்போது 3 பவர் 8 தான் அதிகம். அப்போ 3 பவர் 8. அடுத்து 5, 5 பவர் 3, இங்கே 5 பவர் 9 இருக்குது, இங்கே 5 இல்லை. அப்போது 5 பவர் 9 தான் அதிகம். அப்போ 5 பவர் 9. அடுத்து 7, 7 பவர் 5 இருக்குது, 7 வேறு எதுலையுமே இல்லை. அப்போ 7 பவர் 5. அடுத்து 11, 11 பவர் 4, அதில் மட்டும்தான் இருக்குது 11 பவர் 4. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட எல்சிஎம். இது எந்த சாய்ஸில் இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி அது அப்படியே இருக்கா? அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மீச்சியமான எது அதிகமோ அதை எடுத்துக்கும். இந்த மாதிரி கணக்கு வந்தாலே 5 செகண்ட் தான், படபடன்னு போட்டலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. பின்ன எண்கள். ஓகேவா? இந்த பின்ன எண்களுக்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். பின்ன எண்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பின்ன எண்கள்னு கொடுத்துட்டாலே நமக்கு எது தேவையோ அதை மேலே இருக்கிற நம்பருக்கும், எது தேவையில்லை அதாவது ஆப்போசிட்டாக இருக்கிற ஹெச்சிசிஎஃப்ஓ எல்சிஎம்ஓ ஆப்போசிட்டாக இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப்ஓ என்னமோ கண்டுபிடிப்போம், அது கீழே. ஓகேவா? அதாவது எல்சிஎம் ஈக்குவல் டு மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர், கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? அதாவது எது தேவையோ அதை மேலே கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத கீழே கண்டுபிடிக்கணும். அதுதான ரூல். இப்போ ஹெச்சிசிஎஃப் கேட்டால் மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே ஹெச்சிசிஎஃப், கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே எல்சிஎம்னு கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேலே இருக்கிற நம்பர் என்னென்ன? 2 4 5. இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 4 5க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 2ஆல் போட்டால் 1 2 2 4 5 அப்படியே இறக்க வேண்டியதான். இதுக்கு மேலே போட தேவையில்லை. 2 5 2. அப்போ 2 × 2 × 5 2 4 4 5 20ன்னு வரும். அப்போ மேலே 20 வரப்போகுது. எதுக்கெல்லாம் மேலே 20 இருக்குது? இது ரெண்டுத்துக்கும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் மேலே 20 தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒரு ஆன்சராக இருக்க போது கீழே கண்டுபிடிக்க வேண்டியதான். கீழே என்னென்ன இருக்குது? 3 9 6. அப்போ 3 9 6க்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிசிஎஃப்னால் காமனாக தான் போடணும். அப்போ 3ஆல் போட்டால் 1 3 2ன்னு வரும். இதுக்கப்புறம் போட முடியாது. அப்போ காமனாக இருக்கிறது என்ன? 3 மட்டும்தான். அப்போ 3 கீழே போட்ட வேண்டியதான். அப்போ ஆன்சர் என்ன? 20/3. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? பின்ன எண்கள்னு கேட்டாலே இந்த மாதிரி அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சலாம். எது தேவையோ அது மேலே, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கீழே. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.